ஓகே, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ. ஓகே, அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். சந்தோஷம். அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். பரணி இன்னைக்கு அப்டேட் சொல்ற ஒரு ஆளை காணோம். அதனால நம்ம அப்டேட்டோட ஆரம்பிப்போம். தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஜீவாவோட 45வது படமா அது அந்த ஈவெண்ட்ல சொன்னாங்க. அடுத்தது தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு படம் ராதிகா நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல தயாராகிற படம் பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை வந்து சரிகமா அவங்க வாங்கியிருக்கிறாங்க. தெலுங்குல சர்வானந்த் நடிக்கிற நரி நரி நடுமா முராரி அந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலன்னா பாருங்க. அப்புறம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி அது முதல் நாள் ஓப்பனிங் டேவோட வசூல் அபிஷியல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. 27 கோடி அப்படின்னு சொல்லி அபிஷியல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 அந்த படத்துல இருந்து இந்த டீசர் ட்ரைலரும் வந்துருச்சுல, அது ட்ரைலர் ட்ரெண்டிங் ஆகுதுங்கிற அப்டேட்டும். அப்புறம் வாவாத்தியார் படத்துல வந்து இன்னைக்கு ஒரு 3 புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஜாக்கி அப்படிங்கிற படம் வந்து ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்கிறது அபிஷியல் டேட் அந்த போஸ்ட் விட்டுருந்தாங்க. பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பரணி. ஏன் அமைதியா இருக்கு பிரகாஷ்? நான் அப்டேட் சொல்லிட்டு இருந்தேன். பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு நானும் அதை செக் பண்றேன். என் போன்ல தான் ஏதாவது ப்ராப்ளமான. ஆமா, பேசிட்டே இருந்தாரு. நானும் வெளில போயிடுச்சுன்னு நினைச்சேன் என்னோடது. நான் டைமிங்ல வைஃபைல இருந்து ஏர்நெட்டே கனெக்ட் பண்ணேன். சோ அந்த கேப் விழுந்துருச்சுன்னு நினைச்சேன். எல்லாரும் அதான் தனித்தனியா பிரகாஷ் இல்லங்க, பரணி வந்தாருங்க. பரணிக்கு ஸ்பீக்கர் கொடுத்த உடனே எனக்கு பக்காய் சென்னை வெளியே தூக்கி போட்டுருச்சுங்க. அப்படியா? இல்ல அப்ரட்டா சைலண்ட் ஆன மாதிரி வந்தா சில டைம் எதுவுமே கேட்காதுல்ல, அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல நீங்க ஸ்பீக்கர் வந்த உடனே நான் உங்களுக்கு கொடுத்த உடனே என்னால பேச முடியல. மைக் மியூட்ல போயிருச்சு, வெளியே தூக்கி போட்டுருச்சு. ஸ்பேஸ்ல வெளியே போயிட்டேன். திரும்ப ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தேன். கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பரணி, அவ்வளவுதான். நான் சொன்னதை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ஒன்னும் இல்ல பெருசா. அது வாவாத்தியாரு புக்கிங்ஸ் வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்குது. ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பராசக்தி டே 1 27+ க்ரோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் காரு அது புக் மை ஷோவில் வந்துட்டு ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர்ஸு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்து இதாக பண்ண போகிறாங்க, பிளான் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏதோ இதனால் கோர்ட்டில் கேஸ் போட்டு இது பண்ணி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மூவிக்கு இப்படி கேள்விப்படுறேன். அது புக் மை ஷோ ரேட்டிங்ஸு. ஸோ மற்றதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ அவ்வளோதான் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ப்ரீமியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அந்த படத்துக்கு? ஆக்சுவலா எந்த படத்துக்கு? ஆமாம், கரெக்ட். அப்புறம் அந்த மலையாளம் ஃபிலிம் பேச்சுலர் பார்ட்டி டியூக்ஸ் அதோட டைட்டிலுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தா அமல் நீரத் ஃபிலிமு. நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க அந்த படத்துலையும். அதே மாதிரி மார்டி சுப்ரீம் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அது டிஜிட்டலில் வந்து February 3 ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அதான் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மற்றதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே பரணி ப்ரோ, பெண்ணு கேஸ் எப்படி இருக்கு படம்? சொல்கிறேன். பெண்ணு கேஸ் அந்த படம் புக் மை ஷோவில் ரேட்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஓகே டு டீசென்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த படம் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். பட் இங்கே எதுவும் இல்லை. மனசங்கர வரப்பிரசாத் காரு நாளைக்கு எல்லாம் ஈவினிங் ஷோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. ராஜா சாப் போட்டிருக்காங்களாங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போஸ்டர்ல. ராஜா சாப் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஏதோ ஆட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. போஸ்டர்லாம் தெரியலையே. கலெக்ஷன் எவ்வளோன்னு போட்டிருக்காங்களான்னு. கலெக்ஷன் 8 நிமிஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன் போட்டிருக்காங்களான்னு கேட்குறாரு. கலெக்ஷன் போட்டிருக்காங்க 120 112 போட்டிருக்காங்க. ஓடாத வண்டி மகேசனா அந்த ஒரு 8 நிமிஷத்துல ஓட போகுது.
அதுதான் புரியல. ஆட் பண்ணியிருக்காங்களா? எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்கன்றீங்க. அந்த சீன் ட்ரெய்லர்ல காமிச்சு ஸ்கேம்னு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சீனே ஆட் பண்ணிட்டாங்க படத்துல. நான் ட்ரெய்லரே பார்க்கல. தெரியல அந்த எனக்கு. ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு, மர்ரி ப்ரோ, அந்த ப்ரொடியூசரு சர்வர் ப்ராப்ளம், அதனால அந்த சீன் ஆட் பண்ண முடியல அப்படின்றாரு. சர்வர் ப்ராப்ளமா? ஆமா, அப்படிதான் சொன்னாரு அவரு. ஆக்சுவலா ஐயோ, இது நிவின் பாலியோட அந்த பேபி கேர்ள் ஜான் 23 பிளான் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா பேக் டு பிளாக் ஃபிலிமா இருக்கும் நிவின் பாலிக்கு. ஆல்ரெடி சர்வமயா செம ஹிட்டு. இதுவும் வந்துச்சுன்னா ஜான் 23னா சூப்பரு. ஜான் 23 இன்னொரு படமும் ஏதோ ஒரு அதுலதான் நயன்தாரா நடிக்கிறாங்களா? அந்த படம் தானா? இல்ல பேபி கேர்ள் இல்லையே. அவங்க வந்து அந்த இது டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்ப நானும் ஷியாமும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்ப ஜனநாயகன் வந்து இப்ப ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்குன்னு வைங்க. இப்ப 14th 15th அந்த எலெக்ஷனுக்கான இது கோட் ஆஃப் அது ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தியேட்டர்ல இருந்து மொத்தமா படத்தை எடுத்துடணுமா? அது எப்படி ரூல் இருக்கா என்ன? இல்ல அதுதான் நான் அன்னைக்கே ட்வீட் போட்டிருந்தேன். February 20 வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த என்னது எலெக்ஷனுக்கு அந்த மாடல் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. அது அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருந்துச்சுன்னா அரசியல் பிரச்சாரங்கள் வந்து படங்கள்ல கொண்டு வர முடியாது. படங்கள்ல அரசியல் பிரச்சாரங்களோ, அரசியல் சார்ந்த வசனங்களோ, இல்ல அரசியல் கட்சிகளோட கொடிகளோ, அரசியல் கட்சிகளுக்கு இந்த கொடிகள் சார்ந்த குறியீடுகளோ இருக்கக்கூடாது படத்துல. அது இருந்தா ரெண்டு விஷயம், படத்தை ஸ்கிரீன் பண்ண முடியாது. அப்படி ஸ்கிரீன் பண்றதுனா அது அப்படி இல்லைங்கிறத நிரூபிக்க தேர்தல் ஆணையத்தை போட்டு காமிச்சு அவரு என்ஓசி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதனால வந்து அந்த அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த நடத்தை விதிகள் வர்றதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகணும். இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சுதான் ரிலீஸ் பண்ண முடியும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, என்ன கேட்கறேன்னா, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டா தியேட்டர்ல இருந்து எடுத்துடணுமான்னு கேட்கிறேன். ரூல்ஸ் படி அப்படிதான். தேர்தல் நடத்தை விதிகள் வந்துருச்சுன்னா அந்த ரூல்ஸ் படி அதை ஸ்கிரீன் பண்ண முடியாது தியேட்டர்ல. அது ரிலீஸ் ஆயிருந்தாலுமே பண்ண முடியாது, அப்படிதானே சொல்றீங்க? ரூல்ஸ் படி. ஆனா நம்ம ஊர்ல யாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல. அதெல்லாம் இங்க இந்த படத்துக்கு பண்ணுவாங்க. அப்ப நான் பேசாம நாங்க தீபாவளிக்கு வந்துக்குறோங்க. பிரகாஷ் ப்ரோ, அஜித் பல்தான் இல்ல உங்களுக்கு 15ஆம் தேதி வேணாம். ஏன்னு கேட்டா ஓவர்சீஸ்ல பாதிக்கும் வசூல் ரெக்கார்டுங்கிறீங்க. இப்போ தீபாவளிக்கு போயிடலாங்கிறீங்க. எனக்கு என்ன பிரச்சனை, பணம் வந்து நம்ம பணம் இல்ல, அது கேவிஎன்னு ஒருத்தவங்க பணம். அவங்க வந்து அதுல 500 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வரும்னு நினைச்சு எதிர்பார்க்கறேன். அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வட்டி என்ன நிறைய இருக்கு. புரியுது பிரகாஷ் ப்ரோ. இல்ல இப்ப இப்ப ஜான் 23 இல்ல ஜான் 30 ஏதாவது ரிலீஸ் பண்றாங்கன்னா 20 நாள்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா தூக்கணும்ல, அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்ப அதுவுமே அவருக்கு பெரிய அடியா தானே இருக்கும். அதனால கேட்பேன். தூக்குறது இல்ல, தேர்தல் ஆணையத்தை படத்தை போட்டு காமிச்சு அவங்களுக்கு அது எதிர்ப்பு இல்லைன்னா பிரச்சனை. எனக்கு புரியல, அது ட்ரெய்லர்ல பார்க்கவே இல்லையா, அரசியல் வாசம் ஒண்ணு கூட இல்லையா? அப்படி பார்த்தா படத்தோட செகண்ட் ஹாஃப் மொத்தமா தான் வெட்டி ஈஸிடணும். அவரோட இன்ட்ரோவே 2 யானை நடுவில் தான் வர்றாரு. அதுவே கட்சி கொடியோட இதுதான். அப்படி பார்த்தா படத்துல பாதி படத்தை கட் பண்ணி வீசிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வெறும் பகவன் கேசரி மட்டும் தான் பார்க்கணும். வினோத்தோட கேசரி இருக்காது. அதுக்கு மேல கையில டிவிக்குன்னு பச்சை குத்திருக்காராம்ல, அப்புறம் அது போதாதா? அது அவரோட பேரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாது. தளபதி வெற்றி கொண்டான். வாவாதியாருக்கு இன்னைக்கு ஒரு கேஸ் இருக்கமே, மறுபடியும் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்களாமா. அது பல லட்சங்கள் தான். அது சரியா அந்த கேஸ் பிரச்சனை இல்ல. பழைய கேஸுக்கான அந்த இது வந்து நாளைக்கு வந்து அது கிளியர் பண்றாங்க. அது கிளியர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நவீன் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ அவர் சொன்னதான் ப்ரோ ஆக்சுவலா கேட்க வந்தேன். இன்னைக்கு வந்து மறுபடி இந்த கரூர்ல இருந்து யாரோ அன்னோன் பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க வாவாத்தியாருக்கு. இந்த தடவை ரிலீஸ் கன்ஃபார்மா வந்துருமா இல்ல போஸ்ட்போன் ஆகுமான்றதான் என் டவுட் ப்ரோ. இந்த வாட்டி கன்ஃபார்மா வந்துரும் தான் எல்லா சைடுல இருந்தும் சொல்றாங்க. சோ நம்பிக்கை தான். ஓகே, புக்கிங் நாளைக்கா ப்ரோ? புக்கிங்ஸ் நாளைக்கா ப்ரோ இல்ல டுமாரோ தான் பார்த்தேன். நானும் போட்டிருந்தேன். இல்ல, தியேட்டர் அக்ரிமெண்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஈவினிங்ல இருந்து புக்கிங். அதாவது காலைல கோர்ட்டு கேஸ் கிளியர் ஆயிரும். நாளைக்கு அந்த ஆர்டர் வந்துடும், தடை நீக்கம்னு. அது வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து புக்கிங் ஆரம்பிப்பாங்க.
ஓகே ப்ரோ. அண்ட் சர்வசுந்தரம் பிளானிங் இருக்கா, ஆன் இருக்காப்ல இல்ல அது எப்படி ப்ரோ? ஆமா, சர்வசுந்தரம் அதுவும் பயன்ஜாதி பிளான் பண்றாங்க. இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் அப்படி இப்படின்னு க்ளூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா அவங்க வந்து வாவாதியார் இந்த படங்கள்ல என்ன ஆகுங்கிற பார்த்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. பிரகாஷ் இல்ல ப்ரோ பிரகாஷ் அதுதான் இப்ப சர்வர் சுந்தரமும் வராதுன்னு நீங்க திரௌபதி 2 அதுவும் பெருசா வந்து வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னீங்களே. ஆமா, திரௌபதி 2 வாய்ப்பு இல்ல. திரௌபதி 2 என்ன பினான்சியல் இஷ்யூ இருக்கா? இல்ல எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னா இப்ப பெரிய படம் எதுவுமே இல்ல, நமக்கு உள்ள போந்து நம்ம இறங்கலாம், பொங்கல் 10 நாள் லீவ் இருக்குன்னு இறங்கலாம்னு நாங்க ஒரு 5 நாள் லீவ் எங்க கணக்கு வருதுங்க. ஆனா வாவாஜியார் வந்துச்சுன்னா வாவாஜியார் ஸ்கிரீன் போகும். தலைவர் தம்பி தலைமையில் அது வந்து அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த வாவாஜியாருக்காக வெயிட் பண்றாங்க. தலைவர் தம்பி அந்த தலைவர் தம்பி தலைமையில் வேணா ரிலீஸ் ஆயிரும். வாவாஜியார் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எனக்கு தெரிஞ்சு திரௌபதி 2 வராது. திரௌபதி 2 சந்தான படம் ரெண்டுமே வராதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா, சர்வசுந்தரம் வராது. எங்க சர்வசுந்தரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன வாய்வாத்தியர் வந்தாலும் வராட்டி வராதுன்னு தான் நினைக்கிறேங்க. அதனால இந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி தெரியல. ப்ரோ அப்ப கருப்பு ஃபெப்ரவரி ரிலீஸ் கன்ஃபார்மா ப்ரோ? சூர்யா கருப்பு ஐயா அதை பத்தி கேட்காதீங்க. அதுக்கு நடுவில் இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் டேட் எல்லாம் இருக்கு, அது எந்த டேட்ல போடுறாங்கன்னு தெரியல. அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் கருப்பு ரிலீஸ் டேட்லாம் வரும். அப்ப மொத்தம் 6 படமா கம்மிங் வீக்கு? மஜா தான். பிரகாஷ் ப்ரோ இது ட்ரைலர் பாத்தீங்களா? நரி நரி நடும முராரி. குரல்ல ஒரு வருத்தம் தெரியுது பாருங்க ப்ரோ, குரல்ல ஒரு வருத்தம் தெரியுது. வருத்தம்லாம் இல்ல ப்ரோ, எனக்கு வந்துட்டு எனக்கு சரி விடுங்க விடுங்க புரியுது. சரி விடுங்க. we can understand your situations. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு போறீங்களா? நாளைக்கா? ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுதான்னு கேளுங்க, அப்புறம் போறத பத்தி கேட்போம். அவர் ஊர்ல ரிலீஸே இல்லை அந்த படம். பொங்கல் படம் எதுவுமே போடல பாரு. நீ இப்போ வரைக்கும் புக்கிங் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், புக் மை ஷோ எதுவுமே போடல. எனக்கு அப்படியே நானும் வந்து பார்த்தேன், திருச்சியில் ஏதாவது மத்தியானம் ஷோ ஏதாவது கொடுப்பாங்களேன்னு போய் பார்த்தேன், ஒன்றுமே காணோம். சேலம்லையாவது 3 தேட்டரில் வந்து நைட் ஷோ கொடுத்துருக்காங்க, அங்கே கூட ஒரு இது கூட இல்லை திருச்சியில். பராசக்தி ரிலீஸ் ஆகிற தேட்டர்ல கொடுக்கலையா பிரகாஷ் ப்ரோ? பராசக்தி ரிலீஸ் ஆகிற தேட்டர்ல திருச்சியில எல்லா தேட்டர்லயுமே பராசக்தி போட்டாங்க. படம் பார்த்துட்டேன். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பராசக்தி நேற்று நைட்டு தான் பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம மொழிக்காக முன்னோர்கள் வந்து முன்னாடிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஸோ நான் கோயம்புத்தூர் தான், ஏன்னா எனக்கு பொள்ளாச்சியில் நடந்த இந்த சம்பவம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த படம் பார்த்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு படம் போர் அடிக்கவே இல்லை. நான் வந்து என் கூட 5 பேர் வந்தாங்க, 4 பேருமே என்னை பார்த்து பூமர்னு சொன்னாங்க, பரவாயில்லடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. நான் மட்டும் தனியாக தேட்டரில் கைத்தட்டி பார்த்துட்டு இருந்தேன் சில சீன்ஸுக்கெல்லாம். ஏன்னா அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டா போர் அடிச்சதை தவிர மீது எல்லாமே எனக்கு படம் பக்காவா பிடிச்சிருந்தது. இன்னொரு டைம் கூட நான் வாட்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இன்னொரு டைம் தேட்டரே பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. சில பேர்த்துக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த இன்டர்வல் சீனும் சரி, டைலாக்லாம் ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து டைலாக்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ 2026 முதல் மூவி தேட்டரில் போய் பார்த்த மூவி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுவும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு வந்து இந்த படத்துல வந்து படத்துக்கு வந்து அவருடைய நடிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி அதர்வாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்வாவுடைய ஸ்கோப் கம்மியாக இருந்தாலுமே உண்மையாக சொல்ல போனோம்னா அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதர்வாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஒரு சீன் வரும், அதாவது அவங்க 2 பேர் வந்து அடிச்சுட்டு விளையாடுற மாதிரி. அதெல்லாம் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சினிமாத்தனமா இருக்கிறது இருந்தாலுமே அதுதான் கமர்ஷியல், அதெல்லாமே கமர்ஷியலாக தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த சாங்ஸோட அந்த சீன்ஸ் அது சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அதெல்லாம். ஸோ இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரியான ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சது வந்து சினிமாட்டிக்கா வந்து பொங்கலுக்கு வந்து நல்லா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. என்ன அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது, மீதி எல்லாமே படப்பக்காவா இருந்தது. எல்லாரோட நடிப்புமே சூப்பரா இருந்தது. லாஸ்டா வந்து ஸ்ரீலாலோட நடிப்பு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க உண்மையிலுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் ஜெயம் ரவியோட நடிப்பு வந்து கொஞ்சம் சட்டிலா இருந்தாலும் சூப்பரா இருந்தது.
எல்லாத்தோட நடத்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லாஸ்டா வந்து அந்த பொள்ளாச்சியில எந்தெந்த குடும்பமெல்லாம் வந்து அவங்க அதுக்கு தனியா வந்து கீரனூர் எல்லா இடத்துலையுமே வந்து போட்டது, பீளமேடு எல்லாமே போட்டது வந்து அதுவுமே சூப்பரா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரே ஒரு என்ன அந்த புறநானூறு படைன்னு சொல்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். பட் அப்படி பண்ணியிருந்தாலுமே 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் படம் 3 மணி நேரம் படம் வந்திருக்கு. அப்பவுமே வந்து தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க படம் ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எடுத்ததே ஒரு பெரிய விஷயம். இந்த கதையை எடுத்து பண்ணதே ஒரு சுதா கங்கருக்கு பெரிய ஹாட்ஸ்அப். இந்த படத்தை இந்த கேரக்டர் எடுத்து பண்ணதுக்கு சிவகார்த்தினுக்கு ஒரு ஹாட்ஸ்அப். ஓகே ப்ரோ. ப்ரோ வாட்ஸ்அப்ல அந்த 8 மினிட்ஸ் ஏன் கட் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஏன் ஆட் பண்ணியிருக்காங்க? அதுதான் இப்போ சொன்னாரே, சர்வர் இஷ்யூவா, அதனால ஆட் பண்ண முடியல. இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, போய் பார்த்துட்டு வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் ப்ரோ, ஈவினிங் நைட் ஷோ. பரவாயில்ல, அந்த 8 நிமிஷம் ஆட் ஆட் பண்ணியிருக்காங்க. பண்ணிருக்காங்களே, அதை பார்க்க வேணாமா? போய் மிஸ் பண்ணாம பரணி இருக்கீங்க. ப்ரோ, இந்த 8 நிமிஷத்துக்காக இன்னொருத்தர் போய் பார்க்க சொல்றீங்களா ப்ரோ? 3 மணி நேரம் படத்தை இல்ல முடியாது. நீங்க தங்குவீங்க பரணி ப்ரோ அந்த வீட்டுல? நான் ஏற்பா கடத்துல சுடுகாடு போகணும். ஒரு தடவை நீங்க தான் பட்ட பகையிலே போவீங்களே ப்ரோ, தெரியாம ஏன் போகணும்? நீங்க தான் தெரிஞ்சே நிறைய சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்களே. ஏமோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி பேசுறீங்க. பிரகாஷ் ப்ரோ, மத்தவங்க முத்து என்ன ப்ரோ ஒரு சிம்பிள். நியாயம் அது இருக்குது? அது அவங்களே விட்டுருவாங்க இப்போ முத்து ப்ரோ. ஏதாவது ஸ்னீபிக் மாதிரி அப்ப பாத்துக்கலாம். நீங்க தேட்டருக்கலாம் 8 மறுபடியும் எல்லாம் ட்ரை இல்ல bro. பண்ணாதீங்க. இல்ல என்னன்னா, ஏதோ ஒரு மொக்க படத்துக்கு தெரியாம போனா மத்தவங்க ஏதாவது பேசினா ஓகே. பரணியாலாம் இது மொக்கையா தான் இருக்குன்னு நினைச்சே படத்துக்கு போறாரு. அவர் ஏன் அதை பத்தில யோசிக்க போறாரு? போயிட்டு வாங்க பரணி ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல ட்ரை பண்ண மாட்டாரு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் வருஷம் அப்படியெல்லாம் இல்ல. அப்படிலாம் இல்லையா? என்ன உங்களை காப்பாத்துறதுக்காக பேசினா நீங்க என்னன்னா அப்படி பண்றீங்க? இல்ல சுகன், எல்லா படமும் பார்க்கணும். காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோலாம் இந்த வருஷம் எல்லா படமும் பாக்குறேன்ட்டாரு. எங்க பரணி விடுறாங்க தியேட்டர்ல படம் பார்க்க விட மாட்டாங்க பரணி. என்ன பண்ணி புக்கிங்கே போக மாட்டாங்க. மன சங்கர வரப்பிரசாதுக்காக தான் பார்க்கணும் ஆர்வமா இருந்தேன். எப்படி இருந்தாலும் நான் அனில் இப்படி திட்டினாலும் அனில் இப்படி எல்லா படத்தையும் பார்த்துருவேன். எனக்கு அந்த படத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. நாளைக்கு திருச்சியில இல்லையா? திருச்சியில சோப்பல் எந்த தெலுங்கு படமே போடல. ஸ்டார்ல போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசிக்கு நாளைக்கு காலையில போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து ரிவ்யூ வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க நான் நினைக்கிறேன் பிரகாஷ். இல்ல அதான் இப்ப நைட் ஷோ ப்ரீமியர் ஷோ போதும் இல்ல, அதுக்கப்புறம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை. அது போட்டாங்க நல்லா இருக்கும். பரணி கோவஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்க. யாராவது ஸ்பீக்கர் கேட்க கேட்டாங்கன்னா கொடுங்க. எனக்கு காமிக்கலண்ணா. நான் ஃபர்ஸ்ட்லயே கொடுத்தேன், இந்த வாட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே வந்துச்சு. நான் படம் பார்த்துட்டீங்களா? அவர் பார்த்துட்டாரு. அவர் நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டேன். அவர் படம் பிடிக்கலன்ட்டாரு. அதனாலதான் பாத்துட்டாரு. படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்தி ட்வீட் போட்டிருக்கிறாரு. விட்டேன். நான் என்ன நினைச்சேன், மேக்சிமம் வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சாரு. 2 நண்பர் சொல்ல போனா. ஒருத்தர் வந்து யூகேல இருக்காரு, இன்னொருத்தர் கண்ட்ரி ஏதோ மறந்துட்டேன்னு வச்சுங்களேன், விட்டுருங்களேன். பட் அவர் போட்டிருந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஒரு விஷயம், படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சிருந்துச்சு காரணம் சொன்னாரு. ஒண்ணு தமிழ், இன்னொன்னு வெளிநாட்டுல அவர் போய் இந்த தமிழுக்காக இந்த மொழியில எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்ரீலங்கால இது மாதிரிதான் வந்து சிங்களத்தை வந்து திணிச்சாங்க தமிழர்கள் மேல. அப்போ ஒரு மொழி போராட்டம் நடந்துச்சு, அதனால எங்களுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து நான் நினைச்சேன் ஃபாரின்ல இருக்கவங்களும் ஈஸியா கனெக்ட் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா மகேஷ் ப்ரோ வந்து ஒரு பெரிய தூக்கி குண்டு போடல, அணுகுண்டு தூக்கி போட்டார். படம் அப்படின்னு போட்டாரு. நான் எனக்கு ஏன் கனெக்ட் ஆகலன்னு சொல்லிடுறேங்க பிரகாஷ். சரி ஓகே, நானும் பார்த்துட்டேன். சரி ரிவ்யூ பேசும்போது எல்லாம் பேசும்போது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை சொல்றேன். டம்மல் இருங்க, சுட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க. சுட்டுட்டீங்க அதான். ஓகே, எனக்கு என்னன்னா படம் எடுத்தனே ஃபர்ஸ்ட் சீன்லேயே படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்கான படம் நமக்கு ஆப்வியஸா இந்த படம் கதையெல்லாம் முதல்லயே தெரியும். நம்ம படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எந்த கோர் பிளாட்டுங்கிறது எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் சீன்லேயே படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு எல்லாமே. ஏன்னா இந்த கோர் பிளாட் லைட்டாக அங்கங்கேயும், அப்புறம் மற்ற ஜென்ரல் பிளாட் அந்த லோ பிளாட் அதெல்லாமே நடுவில் வந்தது. எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்தது. எனக்கு நிறைய பேருக்கு லவ் இதெல்லாம் பிடிக்கலனாங்க. எனக்கு அதுதான் அந்த படத்திலே கொஞ்சம் ஓரளவுக்கு சேவிங் கிரேஸ் மாதிரி எனக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. அதனால அந்த ஸ்ரீலேலா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. அந்த அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ டிஃபைன் பண்ண கேரக்டர், அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்ல
பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது, நல்லா பார்க்கவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸ்ரீலீலாவும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் இதெல்லாம் வந்து கோர் பிளாட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்கே சொல்லியிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல் பிக்கப் பண்ணாங்க. அகெயின் ஃபுல்லாக போச்சு படம். என்ன கண்டென்ட் வைஸ் எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ட்ராகியாக போச்சு. எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இதை ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் அங்கங்கே. என்னன்னா எனக்கு இந்த படமாக எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணதில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் அவ்வளோ ஐ மீன் மொழி பிரச்சனைக்காக என்னென்னலாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனல் கனெக்டை எனக்கு படத்தில் ஃபீல் ஆகலை. ஒரு 2 சீன் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது படம் பார்த்துட்டு. அந்த மணி ஆர்டரை ஃபில் பண்ண போவாங்க, அதில் ஹிந்தியில் எல்லாமே ஃபார்ம் இருக்கிறங்காட்டி எனக்கு பணம் அனுப்ப முடியலமாங்க. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த வேலை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அந்த ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, ஐயா கண்ணன் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு அது கிடைக்கலங்கிறதுனால அவர் அந்த தீக்குளிச்சிருவாரு. பட் என்னன்னா, நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு அதோட ஒரு எமோஷனல் கனெக்ட், அதோட வழி, அதனால என்னென்ன இதுவாச்சு, அதனால என்ன வழி அனுபவிச்சாங்க, அதெல்லாம் அந்த ஒரு எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆனாதான் வந்துட்டு நமக்கு அவங்க பண்ற போராட்டமோ இல்லை அதுக்கான இதுவோ நமக்கு ஃபுல்லா கனெக்ட் ஆகும். எனக்கு அந்த ஒரு இது எனக்கு ஃபுல்லா கனெக்ட் ஆகலை. நமக்கு அதை பத்தின தெரிஞ்சு கேள்விப்பட்டிருந்தாலும், ஏன்னா நான் பர்சனலாகவும் நிஜமாலுமே எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இது மொழினாலையோ எதுனாலையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அதனால எனக்கு சுத்தமாக அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வரல படத்தில். அப்புறம் இன்னொன்று பார்த்தா, ஒரு கமர்ஷியல் படமாகவே பார்த்தாலும் லாஜிக்கலாகவே எனக்கு எதுவுமே இல்லை. தெரியல அந்த காலத்தில் அப்படிதான் இருந்ததான்னு தெரியல. எம்பியை பார்க்குறாங்க, சிஎம்ஐ பார்க்குறாங்க, நினச்ச நேரத்தில் சிஎம் பார்க்குறாங்க, பிஎம் எல்லாம் கூட போய் பார்க்குறாங்க, ட்ரெயின் ஸ்டேஷனில் போகிறாங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் போராட்டத்துலலாம் அவர் வராரு, இந்த எஸ்கேலாம் வராரு, திடீர்னு ஏதோ இந்த பஸ் மேலாம் ஸ்டாப் பண்ணுறாங்க, பார்த்தா பிஎம்கிட்ட பேசுறாங்க, பிஎம் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு லாஜிக் எதுவுமே சொல்லி முடிச்சிட்டு வெயிட் பண்றேன். ஓகே ஓகே நானும் மகேஷ் ஓகே சரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லல, அதுக்காக நானும் வெயிட் பண்றேன். நீ சொல்லி முடிச்சு. இதுல எனக்கு வந்துட்டு அதனால அந்த ஒரு லாஜிக்கலாவும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இல்லை. அதனாலேயே எனக்கு படம் நிறைய பேருக்கு கனெக்ட் இருக்குனாரு. இப்போ கூட பேசினவர் எனக்கு ரொம்ப கனெக்ட் இருக்குனாரு. எனக்கு அந்த கனெக்ட் இல்லை. இன்னொன்று வந்து அந்த லாஜிக்கலாவும் எனக்கு தெரியல. அவங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்ற அந்த ஒருவே எனக்கு அந்த கனெக்டும் ஆகலை. ரெண்டாவது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படமா பார்த்தாலுமே அந்த லாஜிக்கலாவும் எனக்கு எந்த இடத்துலையுமே ஒட்டவும் இல்லை. ஏன்னா எல்லாம் சலசல வராங்க போறாங்கன்ற மாதிரி. அது இந்த 2 தான் எனக்கு மெயின் ப்ராப்ளமா இருந்தது. இன்னொன்று பார்த்தா, கேஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலீலா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல, அதர்வா நல்லா பண்ணியிருந்தாங்க, ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு எல்லாருமே எஸ்கே நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்கன்ற எனக்கு ஏதோ எஸ்கே வந்து மிஸ்காஸ்டாக எனக்கு பர்சனல் ஃபீல் பண்ணுச்சு. நான் ட்ரெய்லர் வந்தபோதே நான் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த பீரியாடிக் ஃபீல் படத்தில் வந்து எஸ்கே ஃபிட் ஆகாத மாதிரியே தான் இருக்குது. எனக்கு இந்த எஸ்கேவை பார்த்தாவே பழைய இதில் அந்த குறும்புத்தனம் பண்ணிட்டு ஒரு லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ற அந்த எஸ்கே தான் எனக்கு திருப்பி வராரு. ஒருவேளை அந்த மாதிரியே நான் படம் பார்த்துட்டு, அவர் டிவி டேஸ்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் எஸ்கேவை. அதனால எனக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோ எஸ்கேவாகவே இன்னும் எனக்கு சீரியஸ் எஸ்கேவே எனக்கு இந்த மைண்டில் ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அதனால எனக்கு ட்ரெய்லர்லேயும் அவர் ஒருத்தர் தான் அந்த டைம் லைன்லேயும் அவர் செட் ஆகலை. அவருடைய பாடி லாங்குவேஜ் எதுவுமே எனக்கு அந்த டைம் லைனில் அவர் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அவர் மட்டும் ஒரு தனியாக தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தது. மியூசிக் வைஸ் சூப்பராக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஒரு பேங்கர் மியூசிக் பிஜிஎம், அதனால் மியூசிக்கில் எந்த குறை சொல்கிறதுக்கும் இல்லை. இதுதான் வைங்களேன் என்னுடைய மெயின் இஷ்யூஸ் இதுதான் எனக்கு. சொல்லுங்க பிரகாஷ் நீங்க. ஓகே, நீங்க லாஜிக்கா தான் கேட்டீங்களா? லாஜிக் படி அவங்க வந்து பிரதமர்லாம் ஒரு மீட் பண்ணலாம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னு தெரியும், இல்லை அவங்களுக்கு அது தெரியுமா இல்லைன்னு தெரியல. அவங்க அங்கே போய் பஸ்ஸில் ஏறி நின்று பார்த்தது பிரதமரை கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்தவங்களும் பிரதமர் கிடையாது. ஓகேங்களா? அந்த நேரத்தில் அவங்க பிரதமர் கிடையாது, முதல் விஷயம். அடுத்தது நீங்க கேட்டீங்கல்ல, அதுல வந்து நீங்க ரிவ்யூ சொல்லும் போது ஒன்று தோணுச்சு. இவர் மகேஷ் ப்ரோ சில நேரம் வந்து ஜாலியா சொல்லுவாரு, என்னன்னா நான் ஜென்சி கிட்ஸ். அது இன்னொரு முறை இந்த படத்தை நான் எதிர்த்து நான் ஜென்சி கிட்ஸ் நிரூபிக்க முயற்சி பண்றாரோ, சர்க்காசமா பண்றாரோன்னு முதல் கொண்டு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் கொஞ்சம் கடைசியா சொல்லும் போதுதான் சரி, இவர் வந்து உண்மையாலுமே அப்படிதான் இது பண்றாரு போல் இருக்குன்னு. அது லாஜிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாதான் அது நமக்கு உணர்வை கடத்துங்கிறதே முதல் தப்பு. ஏன்னா செய்திகளும் பாக்குறோம்ல, இப்ப எல்லா செய்திகளா தான் நம்ம சில பார்ப்போம். அந்த செய்திகள் எல்லாமே நம்ம பாதிக்கப்பட்டதா அது நமக்கு வழி வரணும்னு அவசியம் கிடையாது. செய்தி வந்து இருந்தாலே அது வழி தான். கரண்ட்ல வர எந்த நியூஸா இருந்தாலுமே அது தப்பா இருந்துச்சுன்னா நமக்கு வழிதான் வரணும், அதுதான் உணர்ச்சி வரணும், அதுதான் நியாயமானதும் கூட. நம்ம மொழியினால நான் பாதிக்கப்படல, அதனால எனக்கு அது கடத்த அப்படிங்கிறதே வந்து தவறு. அவ்வளவு இது நான் உங்களை தப்பா சொல்ல, பட் நான் அந்த பாயிண்ட்டுக்கு தப்பா சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் சொன்னீங்க. சிவகார்த்திகேயன் வந்து இருக்க ஒவ்வொரு படத்துக்கு மெருகேறிட்டு தான் போறாரு பெர்ஃபார்மன்ஸ்ல. ஏன்னா வந்து நீங்க வந்து
காக்கிச்சட்டை படத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு லைட்டாடா பண்ணியிருப்பார், ரொம்ப சாஃப்டா தான். ஆனா அது அவர் தெரிஞ்சுதான் பண்ணாரு. இதுக்கு மேல நம்ம இவ்வளவுதான் பண்ணணும், நம்ம சிரிச்சு போடுவாங்கன்னு அவரே சில சமயம் சொல்லுவார். எப்படி வருத்தப்பள்ளி சொன்னா சில டைலாக்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன சிரிச்சு போடுவாங்கப்பா அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சுதான் படிப்படியா தான் வந்திருக்காரு. ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போற மீம் ஒன்று இருக்கும். ஒரு கண்ணுக்குட்டி தூக்கி அந்த 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 இளைஞன் அடுத்து அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த மாடை தூக்கி அதுக்கப்புறம் பெரிய ஆஜானுபாவான மாடாயிரும், இவனும் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் தூக்குற பெரிய ஒரு மீம் இருக்கும்ல, அந்த மீமுக்கு உதாரணம் தான் சிவகார்த்திகேயன். பர்ஃபெக்டா அந்த ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து சீரிஸ் ரோல்ல பர்ஃபெக்டா கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படத்துக்கும் ஏத்திட்டு போறாரு. இப்ப அவர் சமீபத்திய படங்களே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து இதுக்கு முந்தின படம் அமரன் பாத்தீங்கன்னா மதராசியே ஒரு ஆக்ஷன் பேக்லாம் சூப்பர் ஹீரோ இன்னைக்கு எல்லா டாப் டயர் 1 ஹீரோக்கள் பண்ற அந்த ஆக்ஷன் எல்லாம் இலகுவா சூப்பரா பண்றாரு அவரு. அதுக்கு முன்னாடி அமரன் இருக்கு, அமரன்ல பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா தான் பண்ணிருப்பாரு, எந்த குறையுமே கிடையாது ஒவ்வொன்றுக்குமே. அதுக்கு முன்னாடி மாவீரன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானல் டிஃபரெண்டா அவர் படிப்படியா தன்னை உயர்த்திக்கிட்டே போறாரு, நிரூபிச்சுட்டே போறாரு. நீங்க எந்த இடத்துல அவரை பார்த்து காமெடியா வருது இந்த படத்துல எனக்கு சீரியஸா புரியல, சீரியஸா கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா எனக்கு வந்து நீங்க மத்ததெல்லாம் ஒரு லாஜிக்கா நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் வேற விஷயம். பட் வந்து சிவகார்த்திகேயன் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் வராரு. எந்த படத்துலயும் பல இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு அதர்வா கூட பேசுற சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீலர்ல கூட கார்ல உட்காந்து பேசுற சீன்ஸ், அவர் பேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாலே இப்ப உங்களுக்கு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது ரஜினி வந்து இந்த படிக்காத படத்துல வந்து தம்பிட்ட விளையாடும் போது ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அந்த கார்ல ஸ்டீலர்ல போனது இன்னும் கொஞ்சம் பல கேள்விகள் இருக்கு, நான் உங்களுக்கு பதில் இருக்கு சொல்றேன். அதுக்கு வந்து கார்த்தி ப்ரோ பேச வந்தாரு, அவர் பேசிட்டோம். ப்ரோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் அவரும் பேசுறேன். இதுல ஒரே ஒரு நிமிஷம் பிரகாஷ், ஒரு இது நான் என்ன சொல்ல வரேன்னா, மொழி நீங்க படம் இது தெரியாட்டியும் நமக்கு எமோஷனலா எமோட் ஆகணுன்றது ஓகே. நம்ம படத்துல காட்டுறதை வச்சுதானுங்க நம்ம இது பண்ண முடியும். படத்துல எதுவுமே இல்லைங்கிற நீங்க படத்துல அப்படி சொல்லி நான் கேட்க போறதே கிடையாது. படத்துல எனக்கு காட்டுனது எனக்கு ஒட்டல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, நான் மொழினால எனக்கு பாதிக்கப்படல, அதனால எனக்கு அவங்க சொன்னது எனக்கு வந்து எனக்கு உணரல அப்படிங்கறத சொன்னீங்க. ஒண்ணு நம்ம படத்தினால இல்ல, நம்ம ஒண்ணு படமா பாக்குறோம், படத்தினால இருக்கிற விஷயத்துல நமக்கு எமோட் ஆகலைங்கிறது ஓகே. இல்லைன்னா நீங்க எல்லாம் வந்துட்டு வெளியில இருந்து அந்த ஆங்கிள் எடுத்துட்டு வரோம், மொழினால வந்துட்டு நமக்கு இம்பாக்ட் ஆகிருக்கும். ரெண்டு இது இருக்கணும், எனக்கு ரெண்டுமே வாகலங்கிற ஒண்ணு பணத்தும் அதைத்தான் நம்ம ஸ்பேஸ்ல சொன்னோம். நம்ம ஸ்பேஸ்ல அதுக்குதான் வந்து இந்த மொழி போர் என்ன இந்த ட்ரெய்லர் இருந்த அன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொன்னதே அதுக்காக தான். நமக்கு படத்துல வைக்கிறாங்கிறது அதனால எனக்கு ஈஸியா கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்கிறதுக்கான ரீசன் அதுதான். நம்ம ஸ்பேஸ்ல நம்ம டீட்டெயிலா சொன்னோமே, நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம என்ன பாதிக்கப்படலனாலும் அதை வந்து படிச்சிருக்கோம், நமக்கு அது தெரியும். நம்மளுடைய நீங்க என்னென்ன வரலாறு நடந்திருக்கு, என்னென்ன வரலாறு என்னென்ன பிழைகள் நடந்திருக்கு, அந்த பிழைகள் என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கு, அந்த மறைக்கப்பட்டதோட ஒரு படமா எடுக்கும்போது அது நம்மளோட தாக்கம், அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் நமக்கு தெரியுங்கிறனால எனக்கு அதனால எனக்கு அது கடத்தப்பட்டுச்சு. அதனால நான் ஸ்பேஸ்ல சொன்னதுக்கு ரீசன் அது ஒருவேளை யாருக்கா தெரியல, அன்னைக்கு விஷால் வந்து தெரியலன்னாரு, தெரியலங்கோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்க இன்னும் அவர் கனெக்ட் ஆச்சுன்னா. சுகன் எனக்கு படம் முடிஞ்சோன்னு எனக்கு முடியல, அவருக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு அவருக்கு ஒரு கரெக்டா ஒரு 50 செகண்டுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு போன் அடிச்சார், படம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கால் எனக்கு அடிச்சார். நான் படம் எனக்கு முடியலன்னு, எனக்கு அப்பதான் எனக்கு என்கரேஜ் ஓடிட்டு இருந்துச்சு. முடிச்ச உடனே கூப்பிட்டேன், என்ன விஷயம் கேட்டேன். எனக்கு படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சதுக்கு எனக்கு முதல் ரீசன் நீங்க ஸ்பேஸ்ல அந்த எக்ஸ்பிளேஷன் சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களா, அதை பார்த்துட்டு அதை கேட்கறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆச்சு அப்படின்னாரு சுகன் சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப மொத்தம் நமக்கு ஏதோ ஒருத்தருக்கு அது மாதிரி சொன்னா கனெக்ட் ஆனா போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன, படத்துலலாம் நீங்க கனெக்ட் ஆகலன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன், ரைட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சார்புங்கிறது ஒவ்வொரு விஷயம் இருக்கும். பட் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் சொன்னேன். ஏன்னா நான் மொழினால பாதிக்கப்படல, அதனால எனக்கு வந்து எனக்கு உணர்வு கடத்தப்படல, உணர்வா கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா நம்ம அதான் அப்படி பாதிக்கப்படலைங்கிறனால உணர்வு கடத்தப்படலன்னு சொல்றது வந்து எப்பவுமே அது யாருக்குமே சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு வாதமா இருக்கும். நம்ம பாதிக்கப்படல, அதனால எனக்கு அது கடத்தப்படல. அப்படி இல்ல பிரகாஷ் ப்ரோ, அது என்னன்னா இப்போ அது தப்பான விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் தப்பான விஷயத்த கூட பார்த்து நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பத்மாவத் கிளைமேக்ஸ், அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கணும்னு ரன்வீர் சிங் ஐயோ அவன் கடைசி வரைக்கும் முகத்தையே பார்க்கலையே நம்ம அவனுக்காக ஃபீல் பண்ணுவோம். 100 பொம்பளைங்க அந்த நெருப்புல இறங்குவாங்க, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அது எல்லாமே இன்னைக்கு இல்ல, மடத்தனமான விஷயம் தான். ஆனா அதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சாங்கல்ல. நீங்க எப்பேற்பட்ட விஷயத்த சொன்னாலும் இப்ப அவர் கனெக்ட் ஆகலைன்னா சுதா கோங்கரா எதுவுமே நடக்கல. கரெக்ட், அதான் சொன்ன மாதிரி அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஒரு நிமிஷம், ஒரு படம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு என்னன்னா, நான் வந்துட்டு நிஜமாலுமே நான் வளர்ந்த என்விரான்மெண்ட்டும் சரி, நான் வந்துட்டு மொழி லாங்குவேஜ் கனெக்ஷன், ஐ மீன் சோஷியல் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம அந்த ஆங்கிள் தான் நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். நான் படிச்சு வளர்ந்ததுலேருந்து சரி, நான் அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மொழி வந்து இல்லை சோஷியலா இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு இதுவாக தான் இருந்திருக்கு. அதனால மொழினால எனக்கு நிறைய பேர் அந்த பேரியரை தாண்டி மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால எனக்கு டிப்ரைவ் பண்ண மாதிரியோ, எனக்கு அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காத மாதிரியோ எனக்கு எதுவுமே எனக்கு நடந்ததில்லை. ஏன்னா நான் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே படித்தேன், இங்கிலீஷ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு,
வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அதனாலதான் எனக்கு இந்த சோஷியல் இப்ப நடக்கிற இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு இந்த டாபிக் தேவையா? ஏற்கனவே நிறைய நார்த் சவுத் டிவைட் போயிட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு லாங்குவேஜ் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேங்க. இந்த டைம்ல வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க கரெக்டாவும் எடுக்கல. எனக்கு அதனாலதான் நான் ஏன் என் ட்வீட்லயும் போட்டிருந்தேன்னா ஹாஃப் பேக்டா எடுத்திருக்காங்க. அது ஒரு சின்சியராவும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு கனெக்ட் ஆகல பர்சனலா. எல்லாமே திரும்ப நீ சொல்ற விஷயம் ஓகே முடிச்சிட்டீங்கன்னா சொல்லிடுறேன். டைமிங் வைஸ் இரலவன்ட்டான ஒரு ஹாஃப் பேக்டா எடுத்திருக்காங்கன்னு தான் நான் ரைட் சொல்லிட்டீங்கல்ல. இருங்க நான் சொல்றேன். கார்த்திபுரம் சொல்லட்டும். இருங்க கார்த்திபுரம் சொல்லுங்க. ஓகே, ரெண்டு விஷயங்கள். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி மிச்ச ஊர்ல எல்லாத்துலயுமே இந்த படம் வந்து டப் பண்ணாம தமிழ்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மிச்ச ஸ்டேட் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரோ லாங்குவேஜ் இஷ்யூவா பேசியிருக்காங்க. இதெல்லாம் பெருசா கனெக்ட் ஆகவே இல்லை, ரொம்பவே சூப்பர்ஃபிஷியலா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிராகன் படத்துல இவர் சொல்லுவார்ல பிஆர், இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார்னு. அந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு இந்த படம் புரியறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஹிந்தி இம்போசிஷன் வந்தப்போ மிச்ச ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே சோ வாட் அப்படிங்கிற டோன்ல தான் இருந்தாங்க. நீங்க கேரளால ஐசிஎஸ்சி சிலபஸ் ஆகட்டும், கர்நாடகாவில் இருக்கிறதாகட்டும், ஆந்திராவில் இருக்கிறதாகட்டும், அதனால என்னப்பாங்கிற டோன்ல இருந்தாங்க. ஆனா இந்த 50 இயர்ஸ்ல எத்தனையோ பிரச்சனைகள் ஒன்னொன்னா நடக்கிறப்பதான் இப்ப கர்நாடகால சித்தாராமையா இருந்துட்டு இல்ல நாங்க வந்து டூ லாங்குவேஜ் பாலிசி நோக்கி நகருவோம் அப்படிங்கிறாங்க. மகாராஷ்டிரால ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியா பேசக்கூடிய ஒரு மொழி. அது கிட்டத்தட்ட மும்பை மூவிஸே வந்து ஷாருக்கான் அப்படிதான் இருக்குது. ஆனா அவங்க வந்து இப்ப மராத்தியை திரும்பி தூக்கி பிடிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல நீங்க வந்து பெங்காலியை சிதைக்க பாக்குறீங்கன்னு சண்டை போடுறாங்க. சோ கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே மாத்தி எல்லாருமே அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி மாறிட்டு இருக்காங்க. இந்த படத்துல காட்டின மாதிரி எல்லா ஸ்டேட்டும் வந்தெல்லாம் இங்க போராடல, அது நடக்கவும் இல்லை. நீங்க சொல்ற இந்த கனெக்ட் ஆகலங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ப்ரிவிலேஜ் தான். நம்மகிட்ட எக்ஸல் அக்கௌண்ட் இருக்கு, நம்மளால இவ்வளவு பேச முடியுது அப்படிங்கிறது கூட ஒன் ஆஃப் தி ப்ரிவிலேஜ் தான். நான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நானுமே இங்கிலீஷ் மீடியம் தான், இங்கிலீஷ்ல தான் படிச்சேன், இங்கிலீஷ்ல தான் வேலை கிடைச்சிச்சு. அதெல்லாம் தாண்டி இங்க ஒருத்தனுக்கு ரிசர்வேஷனால ஒரு விஷயம் மறுக்கப்படுது, லாங்குவேஜ் பேரியர்னால ஒரு விஷயம் மறுக்கப்படுதுன்னா இந்த 50 வருஷமா டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற இன்க்ளூடிங் போத் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லா பார்ட்டியோட தப்பு தான் அது. டெக்ஸ்ட் புக்ஸ்ல குறைந்தபட்சமா ரிசர்வேஷன் எவ்வளவு முக்கியமானது, டூ லாங்குவேஜ் பாலிசி எவ்வளவு முக்கியமானது, ஹிந்து இம்போசிஷன்ல பொள்ளாச்சியில வந்து 200 பேர் செத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எங்கேயுமே பதிவு பண்ணாம கடந்து போனதுதான். உங்களுக்கு லைக் படமா கனெக்ட் ஆகலங்கிறது வேற. ஆனா எண்டிங்ல வந்து நீங்க இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் ஓகே. ஆனா அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அந்த ஆளுக்கு தான் கீழே இது வந்து அவரு பேரு தான் பிரதமர்னு டேக்லைனே ஓடும். ஸோ எனக்கு வந்து லைக் இந்திரா காந்தியை பிரதமர் நினைக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு வயசான தாத்தாக்கு தானே பிரதமர்னே போட்டிருந்தாங்க படத்துல. எனக்கு சுத்தமாவே உங்களுக்கு பிடிக்காம ஒரு படம் பாத்தீங்களோங்கிற ஃபீல் வருது. படம் வந்து ஆகச்சிறந்த படமா எல்லாம் நிச்சயமா கிடையாது. படத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா நான் ஒரு ப்ரிவிலேஜ் அப்படிங்கறனாலயே எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியலங்கிறதோ கனெக்ட் ஆகலங்கிறதோ நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற முக்காவாசி இந்த லாஸ்ட் 100 years ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்ல 200 years ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு இங்க நடக்கிற எதுவுமே பிரச்சனை கிடையாது. நேருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, பெரியாருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் தாண்டிதான் அவங்க அடுத்தவங்களோட பெயினுக்கு எல்லாத்தையும் போராடிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நான் ஒண்ணு ஃபேஸ் பண்ணல அப்படிங்கறனாலயே வந்து எனக்கு அது கனெக்ட் ஆகல. இந்த படத்தை பத்தியே விட்டுறலாமே, நமக்கு நான் ஒண்ணு ஃபேஸ் பண்ணல அதனால எனக்கு இது பிரச்சனையா தெரியலங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது. மகேஸ்வரம் ஒரு நிமிஷம். மகேஸ்வரம் இருங்க, நான் உங்க பாயிண்ட்டுக்கு நானே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு சங்கடமா இருந்துச்சு. என்னன்னா நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ் படிச்சீங்க, அதனால எனக்கு எந்த லாங்குவேஜ் பேரையும் தெரியலன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. அது இப்ப இந்த படத்துல காமிக்கிற விஷயம் என்னன்னா ஒரே நாடு ஒரே மொழி. அப்ப இந்திய மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அவங்கவுங்க தாய்மொழியிலயோ இல்ல வந்து கூடுதலா இங்கிலீஷ்ல படிக்கும் போது பொதுவாக உலகாரையோ வளர்ந்துருக்கும், நீங்க வெளிநாட்டுல போயிருக்க முடிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இங்கிலீஷ் படிக்காம வெறும் ஹிந்தியில மட்டும் தான் நீங்க படிக்கணும், உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் உங்களுக்கு திணிப்புன்னு சொல்லி ஹிந்தி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அதை எதிர்த்தான் போராடி இப்ப நமக்கு வந்திருக்கு இரட்டை மொழி இருமொழி கொள்கை, தமிழ் இங்கிலீஷ்ல பாடம் படிக்கலாம், 3ஆவது மொழி விருப்பப்பட்ட எங்கெல்லாம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹிந்தியில மட்டுமே நீங்க படிச்சிருந்து நீங்க அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல படிக்க சிரமப்படுறது எப்படி இந்த இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். இங்கிலீஷ் இருக்கு நமக்கு சிரமப்பட்டு தானே படிச்சிருப்போம். தாய்மொழியில படிக்கிறது ஈஸி, தாய்மொழியில படிச்சா சிந்தனை வளரும், தாய்மொழியில படிச்சாதான் எல்லாமே வளரும் பேசிக்கா. அதுக்கப்புறம் உலக நாலேஜ், உலக வேர்ல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இங்கிலீஷ்ல படிச்சா உங்களுக்கு அடுத்த கூடுதலா உங்களுக்கு லாங்குவேஜ் வளரும். அதனால நீங்க வெளியில போக முடியும், எல்லாம் படிக்க முடியும், இன்னும் உங்க அறிவை வளர்க்க முடியும். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ்லயே படிக்கல, தாய்மொழியில் தமிழ்லையும் படிக்கல, மாற்று மொழியில ஹிந்தியில படிச்சிருக்கீங்க, அப்ப எப்படி நீங்க மேல போயிருப்பீங்க? எப்படி உலக மொழி உங்க லாங்குவேஜ் பேர் அப்பதான் உங்களுக்கு உருவாயிருக்கும். இது வரைக்கும் லாங்குவேஜ் பேரியர் உருவாகலங்கிறீங்களா? அப்ப உருவாகி இருக்கும்ல, அது உருவாகிறது தடுக்கிறதுக்கு தானே உங்களை இந்த போராட்டமே. அது உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னது கூட ஒத்துக்குவேன். ஆனா அதுக்கு ரீசனா நான் இங்கிலீஷ்ல படிச்சிட்டேன், எனக்கு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிட்டேன், அதனால வெளியே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு இருக்குல்ல, அது எனக்கு அதுவே தப்பா பட்டுச்சு.
பிரகாஷ் ப்ரோ, நம்ம ரெண்டு விஷயத்த மிக்ஸ் பண்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஹிந்தி தீர்ப்பு நடந்ததோ இல்ல அதனால இவர் பொள்ளாச்சியில இத்தனை பேர் இறந்ததோ இல்ல அந்த போராட்டம் நடந்ததோ நான் எதையுமே அதை கொஸ்டின் பண்ணல. அது உண்மை, வரலாற்று சம்பவங்கள். அதை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அது நடந்ததெல்லாம் உண்மைதான். நான் பராசக்தி ஒரு படமா சொல்றேன். நான் நீங்க பராசக்தி ஒரு படமா சொல்ல வரீங்க. 2026ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்றீங்க. படத்துல மட்டுமே சொல்லிட்டு படத்தை பத்தியுமே சொல்லலையே, நீங்க திரும்ப உங்களோட கம்பேர் பண்ணி சொல்றீங்க. எனக்கு திரும்ப சொல்றேன், நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன், எனக்கு அந்த லாங்குவேஜ் பெரியதே வரல. அப்ப அது படத்துல உணர்வும் நீங்க ரியல் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது எனக்கு கடத்தல, அது ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் பாதிக்கப்படல, அதனால எனக்கு உணர்வு கடத்தல, படத்துல காமிச்சிருக்கணும். அப்ப படத்துல காமிக்கல அப்படிங்கிறது கரெக்ட். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படத்துல காமிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க படத்துல காமிக்கலன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். அதே மாதிரி இன்னும் அடுத்த ரெண்டாவது விஷயம் சொல்றீங்க. அடுத்து நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன், எனக்கு இங்கிலீஷ் பேர் எனக்கு லாங்குவேஜ் பேரியரே தெரியல. இவங்க படத்துல என்ன எப்படி அப்ப என்னன்னா அவங்க போராடுறதே அதுக்குதான். நீங்க அதனாலதான் அந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க முடியும், இங்கிலீஷ்ல படிக்க முடியல. நீங்க அவங்க ஹிந்தியில மட்டும் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க 1960s அப்புறம் தானே பிறந்திருக்கீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி பிறந்த எதுவும் படிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், உணர்வுபூர்வமா எதுவுமே வைக்கலன்றேங்க. நான் நீங்க அந்த வரலாறு எல்லாத்துக்குமே பர்சனலா எல்லாத்துக்குமே நீங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட்லயே உள்ள போக மாட்டாங்க. நீங்க ஒரு பிளாங்க் ஸ்லேட்ல போறவங்க யாருக்குமே அந்த படமா அதுல கனெக்ட் பண்ணுறது. நீங்க மத்தவங்களே விட்டுருங்க, உங்களை மட்டும் தான் நீங்க சொல்லணும். நான் எனக்கு மட்டும் சொல்றேன், மத்தவங்களை விட்டுருங்க. இல்ல மகேஷ் ப்ரோ சிம்பிள் சொல்றேன், கிளாஸ்ல இருந்து வரலங்க. நானும் சரி, ரெண்டு பேருக்குமே அவர் ஒரு ஒப்பீனியன் சொன்னாரு, விட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ ஓகே, நீங்க ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க, விடுங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் எனக்கு படம் பிடிச்சிச்சு, என்னோட ஒப்பீனியன் வேற. கிளாசிஃபை பண்றாரு எல்லாருமே மாதிரி. நானும் படிப்படியா படிச்சு கஷ்டப்பட்டுட்டு எல்லாம் ஒரு பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். அதனால நான் இப்போ இவ்வளவு வருஷமா வெளியில இருந்தாலுமே நான் என்ன தமிழ் மொழி வீட்லயும் தமிழ்ல தான் பேசுறோம். தமிழ் நான் சரளமா பேசுவேன், எழுதுவேன், கவிதை கூட எழுதுவேன். அதனால நான் என்னை அந்த மாதிரி பிராண்ட் பண்ணாதீங்க. அது மொழிப்பற்று இல்லை. நான் இங்கிலீஷ் படிச்சங்காட்டி உனக்கு மொழி தெரியாது, தமிழ் மொழி தெரியாதுன்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்ற மாதிரி ப்ரிவிலேஜ் கிளாஸ்ல இருந்து வந்தன்றதெல்லாம் கிடையாது. நம்ம படமா பராசக்தி படமா பார்த்ததுக்கு ப்ரிவிலேஜ் ஒண்ணு கெட்ட வார்த்தை எல்லாம் இல்ல ப்ரோ. ப்ரிவிலேஜ் ஒரு நார்மலான வார்த்தை தான். இல்ல அது வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்காங்க. ப்ரிவிலேஜ்டா வந்திருக்காட்டி உங்களுக்கு கனெக்ட் ஆகல அப்படிங்கறதெல்லாம் எதுக்கு நீங்க நம்பனாலும் நம்பலாட்டியும் நீங்களும் நானும் பிரகாஷும் ப்ரிவிலேஜ் தான். நம்மளை விட எத்தனையோ பேர் கீழே இருக்காங்க. நம்ம எல்லாருமே ப்ரிவிலேஜ் தான். ப்ரிவிலேஜ் ஒன்னும் எலைட் கிளாஸ்ங்கிறது வேற, ப்ரிவிலேஜ்ங்கிறது வேற. we were privileged enough to learn in English. அது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. இல்ல அதனால எனக்கு கனெக்ட் ஆகலன்னா சொல்ல வராதீங்கன்ற. நானும் தமிழ் மொழி எல்லாமே பற்று இருக்கிறவன் தான். நான் தான் சொன்னேன், எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால எல்லாமே இருக்கிறதா. நான் எகைன் பராசக்தி படமா தான் நான் சொல்ல வரேங்க. நான் அதனால நான் ஏற்கனவே நடந்ததோ இல்ல மகேஷ் ப்ரோ ஒன்னே ஒண்ணுதான். நேத்து நம்ம பேசும்போது ஒரு 5-6 பேர் பராசக்தி பத்தி நெகட்டிவா சொன்னாங்க. ஓகேவா, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். இப்ப நேத்து இவர் வந்தாரு, அவர் பேர் என்னன்னா மறந்து போச்சு, இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் சார் சந்தோஷ் பிரதர். சந்தோஷ் அவரோட பாயிண்ட்ல பயங்கரமா சொன்னாரு. நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். நான் இப்போ நீங்க படத்தை மட்டும் சொல்லிங்கன்னா கண்டிப்பா சரிங்க உங்க விருப்பம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி, நீங்க சொல்லது உங்களுக்குன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்றீங்களா, அது இன்னும் கேட்கறவங்களுக்கு தப்பா போயிடும். புரியுதுங்களா? கேட்கறவங்க நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சோம், நமக்கு அது கனெக்ட் ஆகல, நான் இதுல பாதிக்கப்படல, அதெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகல, இப்படி சொல்றது படத்துல கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பாயிண்ட், அது படத்தை பத்தி உங்களோட ரிவ்யூ அது. ஆனா நீங்க சொல்றது பொதுவா நான் பாதிக்கப்படல, அதனால எனக்கு இது வரல, நான் இங்கிலீஷ் மீடியம் பத்தி எனக்கு லாங்குவேஜ் பெரிய தெரியல அப்படின்னா அது பாயிண்ட். நீ சொல்ற பாயிண்ட் தப்பு, நான் பாயிண்ட் தான் தப்பு சொல்றேன். புரியுதுங்களா? நான் படத்தையோ உங்க ரிவ்யூவோ உங்க ஒப்பீனியனோ தப்பு சொல்லல. நீங்க சொல்ற பாயிண்டே தப்புங்கிறேன். நான் பாதிக்கப்படல, அதனால எனக்கு அது தெரியல. எனக்கு நான் மொழியில் நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு லாங்குவேஜ் பேரியர், நீங்க லாங்குவேஜ் பேரியர் கிடையாது உங்களுக்கு, எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டீங்க, அதனால உங்க லாங்குவேஜ் பேரியர் அது தனி. ஆனா படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது தனி லைன், தனி டிபார்ட்மெண்ட். இது தனி லைன், இது தனி டிபார்ட்மெண்ட். எவ்வளவோ பெரிய படம் வந்துச்சு பிரகாஷ் ப்ரோ, அவரு எதுக்குமே ட்வீட் பண்ணல, இன்னைக்கு தான் போட்டிருக்காரு. அப்பயே நீங்க மூக்க பத்திட்டு போயிருக்கோம். மதுரை மல்லி 10 ரூபா, நீங்க அதை விட்டு பாத்துட்டேன். அவர் சொல்ல வந்து அவர் வீட்டுல எனக்கு அந்த படத்தை சொல்லாருன்னா சரிங்கன்னு கேட்டுதான் இருக்க போறேன். நான் கேட்கவா போறேன், நான் கேட்டுட்டு தான் இருக்க போறேன். ஆனா இவர் பர்சனலா இதுக்குள்ள வர வந்து நான் திரும்ப சொல்றேன். அது வந்து அதே மாதிரி படத்தை எனக்கு ஒரு படம் வந்து பார்க்கும்போது நம்ம குறை சொல்லணும்னே பார்த்தா தப்பாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து படத்தை கரெக்டா பார்த்துட்டு குறை சொன்னா பரவாயில்ல. அவங்க வந்து இந்திரா காந்தி அவர் பிரதமர்ன்ட்டார். எனக்கு அதுதான், இந்த நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி பிரதமர் ஆகல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா
குல்ஜாரிலால் பிரகாஷ் ப்ரோ, நந்தாங்கிறவர் தான் நாங்க பிரதமர் ஆனார். வேற ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம். பிரதமராகவே இல்லைனாலும் அந்த டைம்ல அவங்க அயன் லேடி அவங்க கிட்ட நெருங்க ஐயோ முடியாது, அப்படி ஒரு ரைட்டுங்க. பில்டப் தானே அவங்க இருக்கு. அவங்க பிரதமரா அதுவும் இல்லைங்க, ஆக்சுவலா அவங்க பிரதமர் அதுவும் கிடையாதுல்ல. இதுக்கப்புறம் நடந்ததுங்க. நீங்க படத்தை பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் தாண்டி ஓகே, அதெல்லாம் இல்ல தாண்டி அப்புறம் படத்துல எதுக்கு வர்ற ப்ரோ அவரை மாதிரி போய் அவங்கள அவங்க போய் ஒண்ணும் பாக்குறாங்க பேப்பர் இந்திரா காந்தியை? பார்க்கலாம் இப்ப வரல. அவங்க பிரதமர் இல்லைன்னா கரெக்ட். அவங்களுக்கு பவர் இருந்துதான். அது வந்து படத்துல ஏங்க நீங்க கேட்ட லாஜிக் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட லாஜிக் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பிரதமரை போய் ரோட்ல போய் பாக்குறாருங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அது பிரதமர் கிடையாது. அப்ப பிரதமர் வந்தவர் குல்ஜாரிலால் நந்தா, அவர் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் திரும்ப குல்ஜாரிலால் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி பிரதமர் ஆனாங்க. ஓகேவா? அதெல்லாம் தாண்டி படத்துலயே ஒரு சீன் வரும், ஆல் பார்ட்டி மீட்டிங் தான் இருந்தாங்கன்றதுக்காண்டி நடக்குது, அவங்க பிரைம் மினிஸ்டர் பாக்குறாங்க இல்லன்னு ஒரு இப்ப. சீன் வரும் படத்துல பிரைம் மினிஸ்டர் இல்லையே அப்படின்னு ஒரு சீன் வரும். அதுதான் நமக்கும் தேவைன்னு சிவகார்த்தியின் ஒரு டைலாக் வரும் படத்துல. ஆல் கார்த்தி, பார்ட்டிஸ் மீட்டிங் நீங்க நடக்குது, ஆனா சொல்றது பிரைம் பிரகாஷ் கார்த்தி, நீங்க சொல்றது நீங்க வந்துட்டு வரலாற்றுல எல்லாமே கரைச்சு குடிச்சிட்டு போறவங்களுக்கு ஓகேங்க. நாங்க ஐயா வரலாற்றை விட்டுருங்க, நார்மலா பிரதமரும் இருக்கேங்க மகேஷ் ப்ரோ. சிம்பிள் உங்களுக்கு புரியலையா? நான் வந்து படத்திலேயே ஒருத்தர் மேல கீழே பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு எழுதி இருக்கே. படத்துல சீன் படத்திலே அவர் தானே கடைசியா பிரைம் மினிஸ்டர்னு போட்டு ஒரு கடைசியா ஆர்டர் போடுறதும் அவர் தானங்க போடுறாரு. கடைசியா ஆர்டரும் அவர் தானங்க பாஸ் பண்றாரு. எனக்கு அதுதான் புரியல. படத்திலேயே பிரதமர் ஒருத்தர் ஆர்டர் பாஸ் பண்றாரு, படத்திலேயே சீன் பிரதமர்னு ஒருத்தர் காமிக்கிறாங்க. எந்த பிரதமர் ரோட்ல பாத்துட்டாங்க எனக்கு உண்மையா நடந்துதான். சரி, ஒரு படத்தை இப்ப ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுவோம். இப்ப இது உண்மையா நடந்துதாங்க. இந்த மாதிரி இந்திரா காந்தியை வந்து பார்த்து பேசினது அது நமக்கு தேவையாங்க? நம்ம படத்தை நம்ம என்ன படம் பார்க்க போயிருக்கோமா, ரியாலிட்டி ஆவண படம் பார்க்க போயிருக்கோமா? அததாங்க சொல்றேன், படம் பார்க்க போயிருக்கோமா, ஆவண படம் பார்க்க டாக்குமெண்ட்ரி தான் ஆவண படமா? இதெல்லாம் தாண்டி எனக்கும் படம் பிடிக்கல, நான் ரிவ்யூ பண்ணி எழுதியிருக்கேன், அது வேற விஷயம். ஆனா நீங்க வந்து பிரதமர் எப்படி மீட் பண்ண முடியும்னா, பிரதமரை மீட் பண்ணல. அது வந்து படத்துக்குள்ள இருக்கிற ஒரு சீனுக்கான ஒரு பதில். அவன் அந்த கேரக்டர் பிரதமரை பார்க்க போல, அந்த கேரக்டர்கிட்ட வந்து பிரதமர் இங்க இல்லையேங்கிறாங்க, பிரதமர் இல்லாததுதான் நமக்கும் முக்கியம். ஆமா, அந்த பொண்ணு கேட்கும், அந்த பெங்காலி பொண்ணு கேட்கும், அப்புறம் வேற யாரும் மீட் பண்ண போறேன்னு கேட்கும். ஆமா, பெங்காலி பொண்ணு கேட்கும், அவர் காதுல போய் சொல்லுவாரு, அதான் முக்கியம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆமா, அவங்க அப்பா தான் வந்து நமக்கு வாக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் இந்திரா காந்தி கன்வின்ஸ் பண்றமே. உங்க அப்பா கொடுத்த வாக்கு இது, அதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் பேசுறானே தவிர, நீங்க தான் இப்ப பிரதமர், உங்க அப்பா மாதிரி பிரதமர் ஆயிருக்கீங்க, அதனால எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கல. இன்னொன்னு இதெல்லாம் நடக்கல. ஹிஸ்டரி படி நான் வரலாற்றை அந்த போர்ஷனை விட்டுறலாம், கரைச்சு கொடுத்த போர்ஷன். படத்துல இருக்கிற சீன் அந்த அம்மா பிரதமர் கிடையாது படத்துல. பிரகாஷ் ப்ரோ, படத்தோட டைலாக்கே வந்து பிரதமர் இல்லாததை எழுதி போறீங்க. பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி தான் வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். அதான் என்னன்னா நம்ம என்னன்னா படத்துல அவங்க நிறைய விஷயம் காமிக்கிறாங்கல்ல, அதை நம்ம சொல்லணும். அவங்க வந்து மெயின் விஷயம் பிரதமர் ஊர்ல இல்ல, இந்த பெங்காலி பொண்ணு கேட்கும், நான் அவங்கள பார்க்க போறேன் அப்படிங்கப்ப யாரை பார்க்கணும், காதல பேரை சொல்லுவார், ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளானை பார்த்துட்டு உங்க அப்பா கொடுத்த வாக்கு அதை நீங்க காப்பாத்துங்க அப்படிங்கிறத ஒரு அப்பா பிரதமரா இருக்கும்போது கொடுத்த வாக்கு பொண்ணுகிட்ட காப்பாத்து கேட்கிறாரு. ஒருவேளை அந்த சென்டிமெண்ட்ல அவங்க ஒர்க் ஆவாங்கிற அடிப்படையில கேட்கிறாரு அவர். ஓகேங்களா? அதான் அதுக்கப்புறம் படத்துல பிரதமர் 2 பேருக்கு ஒருத்தர் காமிக்கிறாங்க, 2 வாட்டி பேர் காமிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டேபிள் பேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம வந்து அவங்க பேர் என்ன, இந்திரா காந்தி பிரதமர் அந்த பேர்ல நினைச்சிட்டு நம்ம வந்து நம்ம அவங்க அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்கிறதுக்காக அந்த படத்துல அவங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லவே இல்லையே. நம்ம அதை பார்த்து படத்துல உள்ள கேள்விகளுக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இது நீங்க சொன்னது ஓகே. ஏன்னா நானும் சரி, நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் அவங்களை நினைச்சிருக்காங்க படத்துல. நீங்க கிளாரிஃபை பண்ணது ஒத்துக்கிறேன். நானும் அந்த ஆங்கிள் தான் பார்த்தேன். நான் அந்த டைம் லைன் எல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. நடுவில் நமக்கு சீரியஸா சொல்றேன், படம் பார்க்கும்போது டைம் லைன் எல்லாம் தேவையில்லை, படத்துல உள்ளதை காமிச்சாலே போதுங்கிறதா நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளஸ் தட். படத்துல என்ன இருக்கோ அதை கவனிச்சாலே போதும். படத்துல அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும், அந்த வார்த்தைக்கு டைலாக் கவனிச்சாலே போதும். படத்துல பிரதமரே ஊர்ல இல்லையே, யாரை பார்க்க போறோம்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சீன் வரும், அதுக்கப்புறம் இந்த வரும், அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒருத்தர் குல்ஜாரிலால் நந்தாக்கு பதிலா ஒருத்தர் உட்கார வச்சு அவரை மாதிரியே உட்கார வச்சு அந்த பேரை போட்டிருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி தான், அதாவது ஒரிஜினல் பிரதமர் ஷேடோ பிரதமர் நம்ம விட்டுருவோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து நீங்க சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்க நிறைய பேர் நம்பிட்டு, சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டரே ஆகல, ஒரு தடவை கூட ஆகல. ஆனா சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் நம்பர் கூட்டமும் இருக்கு, நம்ம அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட மேட்ச் கமெண்ட்ரியில ஹிந்தி தானே நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ்னு பேசியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்திய நாட்டோட எலைட்டுகளோட புரிதல். அதனால அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இது போட்டிருந்தீங்களா சூர்யாக்கு காஸ்ட்லி மிஷன், அதை பத்தி என்னோட ஒப்பீனியன் சொல்லணும். சொல்லுங்க. அது என்னன்னா, இப்போ வந்து எஸ்கே வந்து இந்த படத்துல அந்த செலியன் ரோலுக்கு வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கர் வந்து செலியன் மாதிரி வந்து நிறைய பண்ணதில்லை, கொஞ்சம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த செலியன் ரோல் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருந்தது, அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு, அது நெக்ஸ்ட் லெவலாக இருந்தது. ஆனால் சூர்யா வந்து மைக்கேல் வசந்த் பார்த்துருக்கோம், ஆயுத இடத்துல, நெடுமாறன், ராஜாங்கம், சூரரை போட்டுல, அந்த மாதிரி வந்து நிறைய
ரோல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அந்த ரோல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது கேரக்டர் வெயிட்டேஜா வந்து ரொம்ப கம்மியா இருந்தது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால சூர்யா பண்ணியிருந்தா இது ஒரு ஜஸ்ட் இன்னொரு ஒரு நார்மல் ரோலா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூர்யா ஃபேனா எனக்கு தோணுச்சு. ஓகே, ஆனா நான் இது அதை SK க்கு இல்ல, வந்து அது இது next அது- level இந்த ஆ இதுக்கு இருந்தது. மட்டும் பதில் சொல்லிடுறேன். சூர்யா இப்ப நீங்க சிவகார்த்திகேயன் புதுசா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதனால உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறீங்க. நான் சூர்யாவை பொறுத்த எப்படி பாக்குறேன்னா, ஒரே ரோல 10 வாட்டி கொடுத்தாலும் அதை வெரைட்டியா பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மரா நான் பாக்குறேன். இப்ப காக்கா காக்காலே ஒரு போலீஸ் தான், சிங்கம்லயும் போலீஸ் தான். ரெண்டுமே அவர் எப்படி வெரைட்டியா பண்ணாரு. ரெண்டுமே வெரைட்டி, ஒரு ரெண்டுமே போலீஸ் கேரக்டர் தான். ரெண்டுமே ஸ்ட்ராங்கான போலீஸ் கேரக்டர் தான். ரெண்டுமே ஒரு சூப்பரா ரெண்டு தனித்துவமான கேரக்டரா தெரியும். அன்பு செல்வன் தனியா தெரியாது, துரைசிங்கம் தனியா தெரியாது. என்னைக்குமே அன்பு செல்வன் மாதிரி துரைசிங்கமோ, துரைசிங்கம் மாதிரி அன்பு செல்வன் என்னைக்குமே ஒரு செகண்ட் கூட நம்மள பொருத்தி பார்க்க முடியாது. அதுதான் சூர்யா. இன்னொரு வாட்டி நீங்க மைக்கேல் மாதிரி இன்னும் 10 கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த 10மே வித்தியாசமா பண்ணக்கூடிய ஆள் தான் சூர்யா. அதனால அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏற்றிருப்பார், இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பார், இன்னும் கொஞ்சம் எமோஷனல். இப்ப சொன்னார்ல மகேஷ் கனெக்ட் ஆகலனார்ல, அவர் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆகும். சூர்யா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதனால சூர்யா காஸ்ட்லிங்ஸ் தான் இது. ஒரு படம், அவர் ஒரு கண்டென்ட் படம் அப்படிங்கிறது அந்த ஆங்கிள் சொல்றேன். இன்னமும் சொல்றேன், சூர்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரே ரோல நீங்க 10 தடவை கொடுங்க, 10 படத்துல கொடுங்க, அவர் வித்தியாசம் காமிக்க முடியும் அவரால். ஆனா இந்த ரோல்லே உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து அவ்வளவா இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. ஒரு இருக்குங்க, நம்ம என்ன இதுக்கு மேல வெயிட்டேஜ் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. அது எப்படி சொல்றேன், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். அதை விட்டுருங்க. இப்ப எனக்கு இந்த படத்துல என்ன அதர்வாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணதே கிடையாது. இப்ப அவர் அதர்வா எதுக்காக ஈஸின்னு சொல்றேன்னா, அவர் இந்த ஒரு சீக்வன்ஸ், ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அவர் முதல்ல கார்ல ஏறுவாரு. அது நார்மலா ஏற மாட்டாரு. அவர் பாடி சூப்பரா அது ஒரு டைவ் அடிச்சு ஒரு வேற மாதிரி ஏறுவாரு. அதை நீங்க அந்த கார்ல பாத்தீங்களா, அது வந்து அவர் ஒரு துருதுன்னு இருக்கிற கேரக்டருக்கு அப்படி அழகா காமிக்கிறாரு. அது கன்வேப்பட்டா இன்னும் ஈஸியா அந்த கேரக்டர் ஆப்ட் ஆகுது. இந்த படத்துலயே ரொம்ப 100% பொருந்தி போறது யாருன்னா அதர்வா கேரக்டர். ஆனா அந்த கேரக்டருக்குமே பினிஷிங் டச்ல ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு அது சொல்ல வேணாம், விடுங்க, நான் ஸ்பாய்லர்ல கொடுக்க வேணாம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு சிவகார்த்திகேயனுக்கு அவரோட வேல்யூ கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு. மேல நீங்க வெயிட்டேஜ் என்ன வெயிட்டேஜ் எதிர்பார்க்கறீங்க? ஒருவேளை அவரு இறந்துட்டு மத்தவங்க அந்த தியாகம் பண்ற மாதிரி அவர் கேரக்டரே வெயிட்டேஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கலாம் தெரியல. ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா, அதாவது யாராலையும் நான் உங்களுக்குன்னு உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். இது வந்து பொதுவான உங்களை, ஓகேங்களா? உங்களை சொல்லல. சிவகார்த்திகேயன் ஒரு இந்த புறநானூறு கூட்டத்துக்கு லீடரா இருக்கிறாரு அப்படிங்கறத உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவருக்கு நீங்க காரணம் தேடுறீங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ரோலுக்கு புறநானூறு லீடருக்கு அவர் வைக்கிறாருன்னா அவர் ஏன் அதுக்கு ஒரு விளக்கம் வேணும், எனக்கு பேக் ஸ்டோரி வேணும்னு கேட்பீங்க. ஏன்னா அது சிவகார்த்திகேயன். இதே சூர்யா மாதிரி ஒரு ஆள் இருந்தாருன்னா அவரு தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குப்பா, அவர் பயங்கரமா பண்ணிருப்பாரு, நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பிம்பம் உருவாகிரும். அதனால உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறப்ப நமக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை பாக்குறோம்ல. அந்த ஒரு பிம்பம், அந்த கேரக்டர் ஒரு 400 பேத்துக்கு தலைவரா இருக்காங்க, வேற மாநிலம் உள்ள ஆளுக்கு தலைவரா இருக்கிறாரு அப்படின்னா அது உங்களுக்கு டக்குனு ஒரு காரணம் கேட்பீங்க நீங்க. சூர்யா மாதிரி இருந்தா அது காரணம் தேவை. அப்பதான் கேரக்டர் வெயிட்டேஜ்ங்கிறது இங்க டிஃபரெண்ட் ஆகுது. வேற ஒண்ணுமே இல்லை. இதான் நான் சொல்ல வர்றது ஈஸியா கன்வே ஆச்சு இல்ல, கஷ்டமா இல்ல? ஓகே நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. எனக்கு ஆனா பார்க்கும்போது இப்படிதான் இருந்துச்சு, அதுதான் சொன்னேன். ஓகே ஒரிஜினலா செல்ஃப் அமலேட் பண்ணது ஒரு ரயில்வே எம்ப்ளாயி தான். அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இன்டர்வலோட படம் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு சிக்கலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் பரணிட்டே சொன்னேன், பரணி என்ன பரணி போன படத்துல தான் காலி, இந்த படத்துலயும் காலி பண்ணிட்டா என்ன பரணி ஆகுறதுன்னு சொன்னேன். அப்பதான் இன்னொரு நண்பர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு ரைட்டிங் அப்படி எழுத மாட்டாங்க, வேற ஒரு கேரக்டர் எழுதுவாங்க, 2 கேரக்டர் மிக்ஸ் பண்ணி எழுதுவாங்க. கரெக்டா அதே மாதிரி தான் படத்துல ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிருச்சு இது வேற கேரக்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பட் அப்படி எழுதுனா டோட்டலா முடிஞ்சு போயிருமே. இனிமே 2வது நீங்க இன்டர்வல் டாக்ல கதையை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னொன்னு பிரகாஷ் சொல்ற அந்த சூர்யா பாயிண்ட் ரொம்ப வேலிடு. ஏன்னா அவருக்கு இத்தனை வருஷமா இருக்கிற அந்த எஜுகேஷன் ரிலேட்டட் விஷயங்கள், அவருக்கு இருக்கிற ஒரு மெச்சூரான ஒரு ஃபேஸ், மெச்சூரா சில விஷயங்கள் அழகிறது, இது எல்லாமே இந்த கேரக்டருக்கு ஒரு ஆட் ஆன் வேல்யூவா இருக்கும். ஸோ இத்தனை சீன்ஸ் அவருக்கு வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்தி வர்சஸ் தமிழ் போராட்டங்கள் என்னென்ன நடந்துச்சு அது ரிலேட்டடா கூட சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ரொமான்ஸ் இனிமே இத்தனை வச்சுக்க தேவையில்லை சூர்யாவா இருந்தாலும். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? இல்ல உங்களுக்கு நீங்க படம் பாத்தீங்க இன்னைக்கு ஏதாவது படம் பாத்தீங்களா சொல்லுங்க. நான் படம் பார்த்தேங்க. எனக்கு வந்து ஓவராலா வந்து எனக்கு ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஒரு அபவ் ஆவரேஜ் டு குட்ன்ற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னால் அது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. சென்ஸ் அந்த கண்டென்ட்டே வந்து எனக்கு ஜென்ரலாகவே கனெக்ட் ஆகும். இதையும் வந்து சில சீன்ஸ் மூலியமா கனெக்ட் ஆச்சு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்சி எழுத போறாங்க, அவனோட உண்மையாவே அவனை மாதிரியான ஆட்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அது ஃபீல் ஆகும். அவன் ஏன்னா எப்படி வாய்ப்பு இழக்கிறான் அப்படின்றது வந்து
அவங்களுக்கு எந்த அளவுக்கு தாய்மொழியில ஒருத்தர் எக்ஸாம் எழுதும்போது அவனுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா இருக்குன்றது அவங்க அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு தான் புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, பப்ளிக் செக்டர் எக்ஸாமு எதுவும் எழுதுறோம். நான் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயி தான். அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. ஐ கேனாட் சே. ஆனா நான் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்ன்ற முறையில நான் ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகும், எனக்கு கனெக்ட் ஆகும். அப்புறம் என்னோட ஆஃபீஸ்லயுமே இப்போ இன்னும் கூட சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ அது தேவையா அப்படின்னு. இனிமே நான் சொல்லுவேன், இனிமே தான் வந்து இன்னும் ரொம்ப தேவைப்படும். அது நிறைய பேருக்கு தெரியல, இனிமே தான் அது ரொம்ப தேவைப்படும். மெயினா அது ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு தான். வேலை வாய்ப்புல கவர்மெண்ட் செக்டர்ல ரொம்பவே இதாகும், ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். ஐடி ஃபீல்டு விட்டுருவோம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஜஸ்ட் அபவுட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10% கூட வரமாட்டாங்க டோட்டல் பாப்புலேஷன்ல. மித்த எல்லாருமே ஸ்பெஷலி நீங்க நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தியை வந்து மெஜாரிட்டியா கொஞ்சம் எழுதுறவங்க தான் எல்லாருக்குமே ஜாப்ல வந்து என்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மெயின் ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் அவங்க எழுதுறது எல்லாமே ஹிந்தியில தான் எழுதுறாங்க. நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. பட் வி ஸ்டில் நம்ம என்ன பண்றோம், நமக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அப்படின்ற இதை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு ஓடிட்டு இருக்கோம். அந்த தமிழ் நாட் ஒன்லி தமிழ், எனி ஸ்டேட் லாங்குவேஜ் அவங்களுடைய ஓன் ஐ மீன் அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜை வந்து கண்டிப்பா பாதுகாக்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த உணர்வு வேணுங்கிறது என்னுடைய கருத்து. அது பாதுகாக்கிறது எப்படின்னா அவங்க தூக்கிட்டுலாம் போறது இல்லை. அது இப்போ நம்ம ஹிந்தின்னு எடுத்துட்டோம்னா அது இந்தியாவுக்கான அபிஷியல் லாங்குவேஜ் சொல்றாங்க. ஆனா எந்த ஸ்டேட்டுடைய தாய்மொழின்னு பாத்தீங்கன்னா அது எந்த ஸ்டேட்டுடைய தாய் லாங்குவேஜும் கிடையாது. அது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ். அது யாருனால உருவாச்சு என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். பட் அது வேற விஷயம், அது நம்ம அது உள்ள போக தேவையில்லை. அது அது வந்து ஒரு இடத்துல இதுதான் இங்க உங்களுக்கு அபிஷியலா இருக்கணும் அப்படின்னு திணிக்கப்படும் போது ஆப்வியஸா எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிடும். யாருக்குமே ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, இது பண்ற அவசியமே கிடையாது. இப்ப தேவையா அப்படின்னு கேட்டா இப்பதான் அதிகமா தேவை. இப்பதான் அதே தேவை. ஏன்னா மொழி மட்டும்தான் மக்களை ஒன்றிணைக்க முடியும். மொழியை தவிர வேற எதுவுமே ஒன்றிணைக்க முடியாது. அது என்னுடைய கருத்து. எஸ்பெஷலி ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஜாதி பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் அது மொழியால மட்டும்தான் ஒன்றிணைக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்துல அது இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லலாம்னு சொல்லி நிறைய பேர் கருதுறாங்க. ஆனா 2-3 சீன்ஸ்ல இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. பிளஸ் அட் த சேம் டைம் வந்து இது அரசியல் ரீதியா ரொம்பவும் எடுத்துட்டு ஐ மீன் சில சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. எதுன்னு நமக்கு கம்ப்ளீட்டா தெரியாது. ஆனா இவங்க என்ன மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் எடுத்து போயிருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள் மூலமா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல அப்கோர்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கு, லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து தேவையா இல்லைன்ற கொஸ்டின் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்து நிறைய இடத்துல வந்து அந்த இம்பாக்ட் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வந்து ஜெயம் ரவியோட கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க அப்பா வந்து தமிழ், அவங்க அம்மா வந்து பெங்காலி. அது அவங்களுக்கே இல்லை, ஐ மீன் எதனால அந்த ஒரு இது கனெக்ட் ஆகல அவருக்கு அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க. பட் அதுக்காக வந்து நான் மற்ற ஸ்டேட் ரீஜனல் லாங்குவேஜ் பத்தி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க ஸ்டேட் லாங்குவேஜும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் பாதுகாக்கணுங்கிறது தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். அது எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த படம் வந்து எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எஸ்கே அப்கோர்ஸ் சூர்யா போட்டிருந்தா நான் பெட்டராகவே இருந்திருக்கும், நல்லாவே இருந்திருக்குன்ற வேற விஷயம். எஸ்கே வந்து அவர் வந்து டைரக்டர் என்ன சொன்னாங்களோ அதை செய்யறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இல்ல அந்த உணர்வுபூர்வமா நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. நீங்களா அந்த சீன் மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. நான் ஒரு 2 சீன் சொன்னேன், வேற யாராவது இருந்தா ஆக்சுவலா நான் என்னன்னா பரணி மட்டும்தான் வன்மவாதின்னு நினைச்சேன். மகேஷ் ப்ரோ லிஸ்ட்ல சேர்றாரு. மத்தவங்க ஒப்பீனியன் மதிக்கணுங்கிறது இல்ல இல்ல சீரியஸா மத்தவங்க ஒப்பீனியன். இப்ப உங்க ஒப்பீனியன் சொல்றீங்க, ஓகே. நான் படத்துல ஒத்துக்கிறது, பர்சனலா சொல்ல வந்து நான் விளக்கம் கொடுத்தேன். மத்த அவரு உணர்ச்சியா அது என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றது தப்பா ஒரு வன்மத்துல கேட்கற மாதிரி தெரியும். பிரகாஷ் ப்ரோ அவர் இன்னொரு வாட்டி பாக்குறேன்னு சொல்ல வந்தாரு. முருகேஷ் ப்ரோ சொல்றது என்ன இதுன்னா வந்து இந்த படத்திலே ஒருத்தர் வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பார்ல, தமிழ் லாங்குவேஜ்ல. அவருக்கு வந்து ஹிந்தி இது பண்றது வந்து அவருக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகுன்றாங்க.
அது டெஃபினெட்லா வந்து கனெக்ட் ஆகும். இல்லைங்க. ஏன்னா நான் என்ன நான் சொல்ல அதை வரேன், நான் கோத் பண்ணிருக்கேன். எகைனுங்க நீங்க எனக்கு எல்லாருமே வந்துட்டு நான் ஏதோ வந்துட்டு இதுக்காக இல்ல சொல்ற இல்ல மாதிரியே அது சொல்றீங்க. அந்த மாதிரி இல்ல எதுவுமே இல்ல. நான் இல்ல படத்துல எனக்கு எமோஷனலா தெரியுதுங்க. நீங்க கனெக்ட் ஆகிற கேட்கறது மாதிரி 2 பூராமே சீன் தான் நீங்க நானே கேட்கறது சொல்லிட்டேன். பூராமே எப்படின்னா மரியாதை இப்ப ஒருத்தர் சீனும் சொல்றாரு அந்த உணர்ச்சி அவருக்கு ஐயாப்பனு சீனும் உணர்வு தான் பூர்வமா இருந்தது. இருந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி உணர்ச்சி நான் எதுவும் மிஸ் பண்றதுல நீங்க சீனை சொல்லுங்க அப்படின்னா இல்ல இல்ல இது வந்து சர்க்காசமா இல்ல கேட்கற மாதிரி தெரியுது. அவர் பிரகாஷ் சீரியஸா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அவரு சொல்றாரு. அவர் இல்ல பிரகாஷ் அவருக்கு அப்படி எடுத்துக்கணும். அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. அதனால நான் சொல்லல. எனக்கு ஒரு நடந்து மட்டும் தான் நான் சொன்னேன். அதுக்காக நீங்க நம்ம ஆர்கியூ பண்ற அவசியம் இல்ல. விட்டுருவோம். அதளவுக்கு ஒரு இது இருக்கும். அதுல என்ன இருக்கு? அதான் பிரகாஷ் ப்ரோ, அப்ப நீங்க ஒப்பீனியன் கேட்டே அது யூஸ் இல்ல. எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேக்குறீங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இல்லைங்க சொல்லுவாங்கன்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லையே. நான் அவங்க ஒப்பீனியன் அவர் சொல்றாரு. இப்ப அவர் கேட்கறோம் நம்ம. இப்ப அவர்கிட்ட உணர்ச்சி சீனை சொல்லுங்கன்னு சொல்றது அது எனக்கு அடுத்தது அது அவர் சொல்றதும் எனக்கு இல்ல சங்கடமா இருந்துச்சு. உணர்ச்சி பூர்வமா வேற ஏதாவது சீன் இருக்கான்னு தாங்க கேட்டேன் நானு. நான் மேபி கூட எனக்கு அது கனெக்ட் பண்ணாம நான் கடந்து போயிருக்கலாம். அதுதாங்க அதுக்காக தெரிஞ்சுக்கிறேன் நானு. நம்ம அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க நடுவுல வேற ஏதாவது மாவீரன் சொல்ற மாதிரி நம்ம ஷேர் பண்றதே அதுதானுங்க. ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்றோம். நான் ஒரு ஆங்கிள் மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்க சொல்றது ஓகே நான் மறுபடியும் பார்க்கும்போதோ இல்ல மறுபடியும் ஏதாவது ரீவாச் பண்ணும்போது நம்ம கனெக்ட் ஆகும். அதுக்கு நம்ம உங்களுடைய கோலும் அதுவா தானே இருக்கணும். இப்ப இல்ல நாம அதுதாங்க அதுதான் அதுக்கு நீங்க கேட்கிற விதம் வந்து எனக்கு வந்து ஒவ்வொன்றும் தப்பாவே படுதுங்கிறேன். ஓகேங்களா, நான் உங்களை இல்ல தப்ப சொல்லல. அந்த பிரகாஷ் மாதிரி அவர் அப்படி சொல்லல. இப்ப நீங்க இல்ல இல்ல மகேஷ் நீங்க மகேஷ் ஃபுல் பண்ணா ஆன் பாசிட்டிவ் மோட்ல நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதல்ல அதனாலதான் அது வந்துட்டு என்ன நான் எது அதுதான் சொன்னாலும் நீங்க அந்த மகேஷ் ஆங்கிள்லயே ப்ரோ அதுதான் பாக்குறீங்க. உங்களை வன்மம் லிஸ்ட்ல அதுதான் சேர்த்துட்டாரு. அதனாலதான் இல்ல வன்ம மோட்லயே இல்ல அந்த மர்ம பிரகாஷ் ப்ரோ கிளாஸ் போட்டு என்ன பாக்குறாரு அவரும். அதனாலதான் ப்ராப்ளம். இல்ல ஓகே பிரகாஷ் இப்ப என்னன்னா இது உங்களுக்கு வந்து செகண்ட் என்னன்னா நீ இல்லைன்னா பரணி கனெக்ட் கேக் ஆகலாம். பண்றதெல்லாம் பிரகாஷ் பண்றாருன்னு தெரியல. பரணியோடைய ஆவி வந்து கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரிங்க. என்னையே இல்ல வன்மம் இல்லைங்க, பரணி நான் கனெக்ட் பார்வையே வன்ம லிஸ்ட்ல சேர்க்கிறேன். ஓகேங்களா, அது வேற விஷயம். இப்ப அவர் ஒருத்தர் சொன்னாரு, அவருக்கு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க ஒருத்தர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாருன்னா அது நான் எப்படி ஏத்துக்கிறது? பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னா ஏத்துக்கிறோம்ல. அவர் சொல்லி முடிக்கும் போது நீ அடுத்த விஷயம் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு என்னென்ன சீன் சொல்லுங்கன்னா எனக்கு என்னன்னா நம்ம அதை கிண்டல் பண்ற தோணியில எனக்கு அவருக்கு முகேஷ் பூர் கூட படல. ஓகேவா, எனக்கு அப்படி பட்டுச்சு. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. எனக்கு தெரியும். அவ்வளவு அதைத்தான் கிண்டல் பண்ண சொல்றேன் மாட்டாருங்க. அதைத்தான் சொல்றேங்க. அவருக்கு படல. எனக்கு நீங்க கேட்கிற விதம் நீங்க உங்களுக்கு படம் செட் ஆகலைங்கிறனால அப்ப நம்ம சீனை சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளவுதான். சரி இல்ல இதெல்லாம் மகேஷ் ப்ரோ உங்களுக்கு மேபி ஓடிடி வாட்ச்ல உங்களுக்கு மேபி ஏதாவது 1-2 விஷயங்கள் புதுசா பண்ணலாம். அப்போ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் இல்ல ஒப்பீனியன். இல்ல இல்ல பரணி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதான் சொல்றேனே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே வேரியஸ் ஒப்பீனியன் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அது மாறுபடும். அது உண்மைதான். அவர் மகேஷ் ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவர் சொல்றாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையா? ஏன்னா அவருக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்தாங்க. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா நான் சொல்றேன்னா எனக்குமே கூட வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா பொதுவா நான் என்னோட கருத்து என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு இல்லைனாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச வந்து வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போறவங்கள்ட்ட ஹெவியா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்யூ அவங்கள்ட்ட ஹெவி அது இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் கிட்ட இல்ல இருக்காது. ப்ரோ, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் சொல்லல. நீங்க சொல்ல வந்தது வந்து மேபி நான் கேள்விக்கு சரியா புரியலையான்னு தெரியல. வேற சீன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இந்த 2 சீன் நீங்க எப்படி எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துல ஃபீல் ஆச்சு. எக்ஸாக்டா நான் இந்த ஒரு சீன் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு எல்லா சீன்ஸும் கரெக்டா ரீக்ரியேட் பண்ண முடியல. பட் ஐ ஃபெல்ட் இட். அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. அது இந்த சீன் பர்டிகுலரா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது படமா இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாங்கிற. ஏன்னா ஒரு நல்ல ஒரு கோரான நல்ல கதையை வந்துட்டு அவங்க இன்னும் அதுதான் நான் திருப்பி நான் சொல்றது எல்லாமே படமா அவங்க எக்ஸிகியூஷன்ல தான் நான் குறை சொல்றேன். நான் என் ரிவ்யூலயே போட்டிருந்து சுதா கங்குராவோட பராசக்தியா தான் நான் அதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் அதனாலதான் திருப்பி நான் சொல்லிடுறேன். நான் அவங்க பண்ணதுல வந்துட்டு இன்னும் எமோஷனலா எல்லாத்துக்கும் வைடர் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி எல்லாம் நல்லா ஃபுல்லா இம்பாக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம். எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருக்கலாங்கிறேன். மகேஷ் ப்ரோ நானுமே என்னோட ரிவ்யூவில் அதுதான் சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணியிருந்தா மேபி எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் ஆனதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மேபி அந்த ஒரு பீரியட்ல இருக்கவங்களும் சரியில்லை. அந்த என்ன சொல்ல இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். சில படங்கள் நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும்ல, நமக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் சில பேர்த்துக்கு அது வந்துட்டு நம்ம வந்து அந்த ஜோன்லயே இல்லாம நம்ம ஒரு வேற ஜோன்ல இல்ல வேற ஒரு இதுல என்ன சொல்ல இதுல ஆனதுனால மேபி நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு புதுசா தெரியல. ஆனாலும் நமக்கு வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அந்த படத்துல எனக்கு வந்து சில குறைகள் இருந்தாலுமே எனக்கு வந்து படமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா முன்னாடி படத்துல இந்த டீடைலிங் இதுல இல்ல பரணி ப்ரோ. என்ன ப்ரோ? எல்லாமே சோசியல் மீடியால ஆல்ரெடி இருந்த தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தது. இன்னும் உங்க டீடைல்டா பண்ணிருக்கலாம். ஏதாவது புதுசா இல்ல ஷாம், அதாவது சோசியல் மீடியால இருக்கிறது எல்லாம் நான் பொய்யாவா சொல்றாங்க. இருக்கிறத சொல்றாங்க. அவங்க இவங்க இருக்கிறாங்க அவ்வளவுதான் சொல்றாங்க. ஆனா அதுலயே ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டயலாக்ஸ்ல கொஞ்சம் இது இம்பாக்ட் அந்த மாதிரி சொல்றேன்.
ஆக்சுவலா நான் படம் பார்க்குறப்ப ஒரு 2 சீன் நினைக்கிறேன். சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துலயும் அப்படி அந்த சித்தரிக்கப்பட்டவைன்றத பார்த்ததில்ல. பிரகாஷ் ப்ரோ நான் கேட்டேன் இது முன்னாடி ஏதாவது பரணி வரணும்னு ப்ரோ சொல்லி. கீழே கொஞ்சம் பேர் ஸ்பீக்கருக்கு கை தூக்குறாங்க பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க மதன் ப்ரோ கொடுங்க. சரத்னு ஒருத்தர் கூட டிஎம் பண்ணாரு, அவர் ஸ்பீக்கர் வேணும். எனக்கு வேற ரெக்வஸ்ட் எதுவும் காமிக்கல. நான் மதனுக்கு சொல்லிடுறேன். நேத்து ஸ்பாய்லர் பேசுனீங்களா? நான் என் படத்துக்கு போயிட்டேன் அப்பதான். தம்ப்நெயில் பார்த்தேன், ஸ்பாய்லர்னு போட்டுருந்துச்சு. ஸ்பாய்லர் வந்து சொல்லி தான் வந்து ரிவ்யூ சொன்னோம். பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, சொல்லுங்க. எனக்கு வந்து படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஆனால் படத்தோட இந்த ஓப்பனிங் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, அது உண்மையிலேயே வேர்ல்ட் கிளாஸா இருந்துச்சு. செம்மையான ஓப்பனிங் சீனு, அந்த ட்ரெயின் ட்ராக்ல எஸ்கேவோட என்ட்ரி சீனு எங்க வேணா வச்சிருக்கலாம். ஆனால் அந்த முதல் 5 நிமிஷம் வச்சாங்க, எனக்கு அது சொல்லும் போது ஓவரா இருக்கலாம். எனக்கு நிஜமாவே அது ஒரு டேரண்டினோ ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. ட்ரெயினுக்குள்ள நடக்கிறதெல்லாம் அந்த அதிகாரிங்க அவங்களாம் வர்றது வந்து அந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெயினுக்கு வெளியே ஒரு அந்த பொம்மையோட நிக்கிறதெல்லாம் எனக்கு அது ஜாங்கோ ஓப்பனிங் சீன் தான் ஞாபகப்படுத்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. அங்கேயே இன்னைக்கு பயங்கரமா நம்ம ஒரு படம் பார்க்க போறோம்ன்ற அந்த ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் நீங்க கதையாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனா அதே ட்ரெயின்ல வந்து ஃபைட் நடந்துச்சு பாத்தீங்களா கடைசியில, அது கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது கொஞ்சம் கரெக்டா எடுத்துருக்கணும். அது மாதிரி அது தெரியல, எனக்கு அந்த என்டையர் 5 மினிட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளோர் ஆகி அந்த அந்த போர்ஷனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. ஹிந்தி இப்போ எனக்குமே பெருசா இந்த தமிழ் அதெல்லாம் இல்லை. ஆனா எனக்கு புரியும் என்ன சொல்ல வராங்க, அது எல்லாமே புரியும், எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறதுனால எனக்கு அந்த இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி டிபேட்லாம் போகும்போது பேசியிருக்கேன். அது டிபேட்டா போயிருக்கு. அதனால என்ன இப்போ ஹிந்தி வந்தா என்ன அந்த மாதிரிலாம். ஆனா ஹிந்தி வந்தா என்னங்கிறத நீங்க ஸ்பேஸ்ல நம்ம ஒருத்தரோட டிபேட் பண்றதை விட அது சீனா வச்சா அது ரீச் ஆகும். நமக்குள்ள ஒரு ஏதாவது யோசிக்கும், இப்படிலாம் இருக்கு அப்படின்ற அப்படி சீன் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சீன் ஒன்று வந்து அது ஒரு நாள் அந்த அவன் நம்ம இதுல தான் கை வச்சான், அதுக்கே சாப்பாட்டுல கை வச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டா அதுல அதர்வா ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, அந்த டைலாக் ஆகட்டும். அண்ட் ரயில்வே வேலை ஹிந்தி பேப்பர்ல இருக்கு, தமிழ் பேப்பர்ல இல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னொரு 4-5 சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த அதர்வா கேரக்டர் அவர் இறந்தோன்னே எனக்கு படமே அதுக்கப்புறம் படுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் சூப்பரா எழுதியிருந்தாங்க. அது என்ட்ரி சீனு அது பண்றது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது அதுக்கு சரியான க்ளோஸரே கொடுக்காம அப்படியே முடிச்சிட்டாங்கன்னு தோணுச்சு. இறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக ஃபீல் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது டீசெண்டா முடிஞ்சு, ஓகே இதுக்கு இப்பதான் கதைக்குள்ளேயே வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா போகணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு மாதிரி அது என்ன சொல்ல, ஒரு மாதிரி போரிங்கா தான் போச்சு. எனக்கு இன்னொரு டவுட்டும் என்னன்னா, இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க, அவன் வந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்து காமிச்சாலுமே அவன் சொல்றதான் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. அதாவது அவரு கையெழுத்து அப்ப எனக்கு என்னன்னா, அப்ப அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து அதுக்கடுத்து ஒரு ஆக்ட் ஒன்று போகும், அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க அப்படி சொல்றப்பயே அவங்களோட வில்லனிசம் அங்கேயே வந்துருச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு அந்த லெட்டர்லாம் கொண்டு போய் சேர்க்கறது வந்து அங்க கிளைமேக்ஸ் அவங்க போய் கரெக்டான இடத்துல லெட்டர் ஒப்படைச்ச மாதிரி முடிச்சாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல, வந்தது எனக்கு தோணுச்சு. ஓகே மகேஷ். பிரகாஷ் ப்ரோ, பர்னி ப்ரோ, நேத்து அந்த படம் பார்த்தேன். எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு பிரகாஷ் ப்ரோ கிட்ட. பிரகாஷ் ப்ரோ, அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் சொன்னாங்கல்ல, அந்த படத்திலேயே ஒரு இது அன்டாக்குமெண்டடா போகணும்னு. பட் நிறைய பேர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஏரியாலே இப்பயும் அது வந்து நடந்த மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்களே. அது செவி வழிக்கே ஒரு இன்ஃபர்மேஷனா கூட வரலையா வெளியில? அது நடந்துச்சா முதல்ல? ஆனா இன்னைக்கு பிபிசில ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க, அது மாதிரி நடந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. அதுதான் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நடக்கவே இல்லைன்றுவாங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில இந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி இந்த ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுன்னு ஒரு டாக்குமெண்ட் ஆனதே ஒரு ஸ்டேஞ்சான விஷயம் தாங்க. அது ஒரு இது நேஷனல் மூவ்மெண்ட்டா வந்திருக்கணும் அது, ரைட்? அப்போ அந்த இந்தி இம்போசிஷனுக்கு அகேன்ஸ்டா இப்போ நிறைய லாங்குவேஜ் வந்து இப்போ வந்து அவங்க எல்லாம் பேசுறதே இல்லை. இப்போ நிறைய லாங்குவேஜ் எல்லாம் போயிடுச்சு. அது ஏன் அப்படி பண்ணலன்னு தெரியல. இப்பதான் அந்த பெங்காலில அது இப்போ அந்த ஸ்டேட்ல இருக்கவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்ல இருக்கவங்களே அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க.
சொல்லுங்க. இல்ல இப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரில எதுவும் இன்னொரு சேலஞ்சும் இருக்குல்ல. இப்ப பாருங்க, இப்போ எல்லாரும் எல்லார் மொழியும் கத்துக்கிற மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஆனா இங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவ்வளவு பாப்புலேஷன் அதிகமா இருக்குதுல்ல, தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல ஒண்டி டிபெண்ட் பண்ண இருக்க முடியாது. மத்த ஸ்டேட்லயும் போய் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். பட் அந்த மாதிரி எவ்ரிஒன் இஸ் ரெடி தானே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல இப்ப நம்ம எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கோம். பட் ஹிந்தி இங்கிலீஷ் அது அந்த இதுல சொல்ல வரல. பட் எப்படி, வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் இட் தென்? இப்போ ஒரு நீங்க அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ மொழியையும் நீங்க வெளியில சோசியலா பழகிறதையும் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. மொழி டெஃபினட்டா எனக்கு தேவையான மொழி நான் கத்துக்க தான் போறேன். தட் இஸ் நாட் கேஸ் அட் ஆல். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வந்து இங்கிலீஷ் இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா இடத்துலயும் ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு வருது பாத்தீங்களா, அதுதான் நம்ம ப்ராப்ளம். why should Hindi be the first? why shouldn't our language be the first one? we should give preference to our language only. that is the first thing. அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. அதுதான் நம்ம சொல்லுவோம். பட் அதை வந்து அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, நாம வந்து எல்லாத்தையும் தவிர்க்கிறோம். அப்படி கிடையாது, நம்ம தவிர்க்கல. ஆனா நீங்க தான் முதன்மையா இருக்குன்னு எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கு தெரியும், we know what நான் என்ன எங்களோட சாய்ஸ் எதுவா இருக்கும்னு நான் டிசைட் பண்ணுவேன். யூ ஷுட் நாட் டிசைட் இட். அதான் நம்ம சொல்றோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் லாங்குவேஜ், எல்லாத்துக்குமே இதுதான். அதான் சொல்றோம். கரெக்ட் தான் அது. ஆனா எஸ்கே ஆக்டிங் நல்லா இருந்துச்சுங்க. பர்னி ப்ரோ சூப்பர். 25th மூவி பெர்ஃபெக்ட் மூவி ஃபார் இது மைல்ஸ்டோன் மூவி தான் அவருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா தான் போனோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. அவ தனிக்கு கொஞ்சம் தமிழ் தான் பேசுவா. பட் நல்லா அவளுக்கே நல்லா பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் எல்லா படத்துக்கும் ஓகே தான் சொல்லுவா. இப்போ இந்த படத்துக்கு சூப்பர்ன்ட்டா. ஸோ வெல் டன். பட் கமர்ஷியல் ஆஸ்பெக்டா எடுத்ததுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ரா சப்ஜெக்ட் தான். இது டாக்குமெண்ட்ரியா எடுத்திருந்தா தியேட்டர்ல பார்க்கும்போது கரெக்டா இருக்காது. பட் இது மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்தது இட்ஸ் அ ரைட் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். பட் நிறைய பேருக்கு அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் கனெக்ட் ஆகலன்னு சொல்றாங்க. பட் எங்களுக்கு கனெக்ட் ஆச்சுங்க. ஓகே சூப்பர். எஸ்கே உண்மையிலே ஆஃப்டர் லாக்டவுன் உண்மையிலே நிறைய வெரைட்டியாக தான் பண்ணுறாரு. அப்போ சூர்யா ஒரு டைமில் பண்ணிட்டு இருந்தாரு, அதை இப்போ எஸ்கே கரெக்டாக பண்ணுறாரு. ஒரு ஏலியன் ப்ராஜெக்ட், ஒரு சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட், இது பீரியாடிக் ட்ராமா, பயோபிக்னு. அடுத்து சைஃபை தானே வெங்கட் பிரபுவோட. ஆமாம், டைம் ட்ராவல் ஆர் டைம் தெரில, பட் டைம் பேஸ்ட் ஏதோ ஒன்று. பிரகாஷ் ப்ரோ அதை பற்றி ஏதோ தெரியுமா ப்ரோ? எது வெங்கட் பிரபு படமா? ஆமாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அவ்வளோதான் இப்போதைக்கு. அதுக்கு மேலே எதுவுமே வேணாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். ஷூட்டிங் முடிகிற தருவாயில பேசுவோம். இப்போ பேசி என்ன ஆக போகுது? நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, சிவகார்த்திகோட லைன் அப் உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபிலிமோகிராஃபி கரெக்டாக. ஏன்னா 25 படங்களுக்குள்ளேயே வெரைட்டி அப்படிங்கிறது உண்மையாலுமே இப்பெல்லாம் பல டாப் டயர் 1 நடிகர்கள் யாருமே அதை பண்ணல. எல்லாம் 25 படங்கள் தாண்டி தான் பண்ணாங்க, 20 படங்கள் தாண்டி தான் பண்ணாங்க. 25வது படத்துல தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் 40வது படத்துல தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய நடிகர்கள் ரஜினி கமலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் தான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அந்த 25 படங்களே வெரைட்டி தான் பண்றாரு. அதை நம்ம பாராட்ட செய்யணும். அவர் முயற்சிகள், அதாவது எப்படி சொல்லுவாங்க, முயற்சிகள் தவறலாம், ஆனா முயற்சிக்கு தவறக்கூடாது. அதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஃபுல் ஆக்ஷன்ல போன படம் மதராசி. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த நான் சொல்றேன், ஒரு டாப் ஹீரோவா இருந்துகிட்டு பைத்தியக்காரன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். அதுக்கு முன்னாடி வந்து அமரன் உங்களுக்கு சொல்லவே தேவை பயோபிக். அந்த பயோபிக்ல நமக்கு வந்து பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலும் தேசப்பற்று படங்கள்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ராணுவ படங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஹீரோ இறந்துட்டா அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இப்படி பல, ஏன்னா ரொம்ப ஒரு சில விதிவிலக்குகள் தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அதை எடுத்து தீபாவளி ரிலீஸ் பண்ணி சக்சஸ் பண்றதுன்னு இருக்குல்ல, அது சக்சஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மாவீரன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேண்டசி ஸ்கிரிப்ட், சோசியல் மெசேஜ் உள்ள பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட், ஆனா அதையும் கமர்ஷியலா சொல்லி அதையும் ஹிட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்னன்னா, அதுக்கு முன்னாடி அயலான் சயின்ஸ் ஃபிக்ஷனு, ஹீரோ சூப்பர் ஹீரோ சொல்லி ட்ரை பண்ணது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரு டாக்டர் ஃபுல் அது ஒரு டார்க் ஹியூமர்லாம் வந்து உண்மையாலுமே கம்மி மேல ஆகிறதா தான் சொல்லப்போனா சோழி முடிஞ்சிச்சு. ஒர்க் ஆனாதான் அது கிளிக் ஆகும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இப்ப நீங்க அதே டேரக்டருக்கு இந்த டார்க் ஹியூமர் ஒரு தடவை ஃபிளாப் ஆகுது, ஒரு தடவை ஹிட் ஆகுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப அது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபேக்டர். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி மீட்டர் செட் பண்ணி போறதுங்கிறதுல அது நல்லா பண்றாரு. இப்ப அடுத்த படம் திரும்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்றாருங்கிறது பெரிய விஷயம் தான். நடுவில் என்னன்னா இந்த டான் டேரக்டர் மாதிரியான ஒரு படம் பண்ணிட்டா ஒரு பெட்டர். ஏன்னா நடுவில் அவங்க ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்திடும். ஃபேன்ஸ்லாம் என்ன மீன்னா ஜெனரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த
பிரதீப் ரங்கநாத் கொத்திட்டு போயிடக்கூடாது இந்த முழு ரூட்டையும். அந்த ரூட்டை வந்து சிவகார்த்திகேயன் அப்பப்போ தக்க வச்சுக்க ஒரு சாதா படம் ஒன்று பண்ணணும். சாதா படம்னா நான் சொல்ற மீனிங் என்னன்னா கதையில்லாத படம் கிடையாது, ஒரு ஜாலியா ஒரு வைபா ஒரு மாஸ் மசாலா படமா ஏதாவது ஒன்று பண்ணிடணும். இந்த முழுக்க முழுக்க எக்ஸ்பெரிமெண்டல்லே போயிடக்கூடாது. அதான் டான் டேரக்டர் கூட சொல்லிட்டேன், ஆனா டான் மாதிரி வரக்கூடாது. பிரகாஷ் இல்ல ஆக்சுவலா அடுத்ததான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, பட் நாங்க பிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இல்ல எனக்கு தெரிஞ்சு திரும்ப இவர் அந்த ரூட்டுக்கு போனா அந்த படம் சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது. இவர் இப்ப போற ரூட் தான் கரெக்ட்னு தோணுது. இல்ல ரூட் கரெக்ட். அந்த ரூட்ல மிக்ஸ் பண்றது இருக்குல்ல, என்ன சொல்றது, எதாவது கலக்குறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுல கலக்குறது கொஞ்சம் கூடுதலா அந்த பழைய ரூட்ல கொஞ்சம் கூடுதலா ஒரு காமெடியோ இல்ல அந்த கமர்ஷியல் காமெடினா காமெடியே இல்ல, கமர்ஷியலே இல்ல, கண்டென்ட்லயே சேர்க்கறது இருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரையா போயிடாம அதை பாத்துக்கிறது முக்கியம். இப்ப கண்டிப்பா வெங்கட் பிரபு அதை பண்ணிடுவாரு. வெங்கட் பிரபு மேல எனக்கு நீங்க பர்சனல் ஃபேனு, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஆக்சுவலா மாவீரன் நீங்க முன்னாடியே அவர் அதான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரெமோ வந்துட்டு அந்த டைம்ல லேடி கிட்ட போட்டு அது எல்லாத்துக்குமே புதுசா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆனா ரஜினி முகன் ஃபுல் ஃபன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்காரன் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் சப்ஜெக்ட். சீமராஜா அது கமர்ஷியலா ஒன்று ட்ரை பண்ணது. அப்புறம் நடுவில் சொல்ல நினைச்சிட்டே இருக்கேன், என்னால அது இல்ல. சங்கர் வரப்பிரசாதுக்காரு ஃபுல் பாசிட்டிவ் போட்டுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. வாவ், ஆமா நான் இப்பதான் பார்த்தேன். எனக்கு பார்த்தா அனில் ராய்ப்படி 5 out of 5 அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கிற அப்படி மனுஷன், எல்லாமே ஹிட்டுங்கிற மாதிரி. இது கண்டினியூஸா பிளாக் பஸ்டர் போல இருக்கு, எல்லாமே காமெடி. பிரகாஷ் ப்ரோ ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். பிரகாஷ் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அனிமேஷன் கொடுப்போம். இது அது செகண்ட் ஹாஃப் எப்பவுமே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு என்ன வெங்கி ரிவ்யூஸ்ல இருந்து அவரு வெங்கி ரிவ்யூஸ் பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு போட்டாரு, அதான் ஆச்சரியம். அவர் என்ன போட்டிருக்காரு, காமெடி ஒர்க்ஸ், சிரஞ்சீவி ட்ரேட்மார்க் டைமிங் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. நான் அப்படியே அவுட் எப்படி சொல்றது, ஆர்டினரி இல்ல பயங்கரமா இல்ல, ஆனா அவர் வாட்சபிள் கேட்டகரி எல்லாம் போட்டாருனாலே பாசிபிள் அப்படின்னு சொன்னாலே அது பாசிட்டிவ் தான். செகண்ட் ஹாஃப்ல வெங்கடேஷ் வராரு. வெங்கடேஷ் தான் நான் இன்னும் பெருசா நம்புறேன், மலை போல் நம்பி கொண்டிருக்கிறேன். வெங்கடேஷ் 20 நிமிஷம் வராராம் படத்துல. அதனால இவர் என்ன பண்ண செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் ஆர்வமா கதை. ஏன்னா எப்பவுமே அனில் ராய் இப்படி அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பண்ணு நல்லா போகும், நிறையா போகும். என்ன பண்றாருன்னு பாப்போம். என்ன காலையிலேயே பிரீமியர் போடுறாங்களாங்க யூஎஸ் டைமுக்கு? பிரீமியர் போட்டுட்டு இருக்காங்க. பெய்ட் பிரீமியர். அதான் யூசுவலா நைட்டு தானே போடுவாங்க இங்க. இல்ல இங்க இந்தியா டைம்லயே போடுறாங்க இங்க பிரீமியர். இந்தியா டீம்ல ஓகே ஓகேங்க. நான் இது வரைக்கும் வேற எதுக்கும் பார்த்த மாதிரி ஞாபகம் அந்த மாதிரி. இப்ப எல்லாம் பெய்ட் பிரீமியர் போடுறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே. இல்ல அதான் அது யூசுவலா இங்க ஈவினிங் டைம் போடுவாங்க, சண்டேன்றங்காட்டி ஒருவேளை காலையிலேயே போடுறாங்களான்னு தெரியல. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் இன்னைக்கு ஒரு சீரீஸ் பார்த்தேன், இந்த கௌரவ் திவாரி மிஸ்ட்ரின்னு. அது பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா? இல்லையே. அமேசான் பிரைம்ல நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டி வச்சு எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. 2025யா? ஆமா ஆமா. அமேசானும் எம்எக்ஸ் பிளேயரும் ஒரிஜினல் சீரீஸ் மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, அப்புறம் நான் இந்த 2 நாளா ரீல் ஃபேக்ட்ஸ் சொல்லல, அதை கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சொல்லுங்க. என்ன சொல்லலாமா? சொல்லிடுறேன். முந்தானத்தோட ரீல் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லிக்கோம்னா, இந்த ரீமேக் பண்ணும்போது கிளைமேக்ஸ் மாற்றம் இருக்குல்ல, அது யாரும் பண்ண மாட்டாங்க பெருசா. ரீமேக் பண்ணும்போது ஒரிஜினல் அப்படியே வச்சிருவாங்க. ஆனா ஏன்னா கதைக்கருவு கிளைமேக்ஸ் மாத்தினா அந்த எசன்ஸ் போயிருவாங்க. ஆனா அப்படி கிளைமேக்ஸ்ல ரீமேக் பண்ணும்போது கிளைமேக்ஸ் மாற்றப்பட்ட படங்கள் தான் அதுக்கு இந்த ரீல் ஃபேக்ட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ரமணா வந்து விஜயகாந்த் வந்து இங்க வந்து கிளைமேக்ஸ் விஜயகாந்த் வந்து தூக்கில போட்டுருவாங்க. ஆனா அதோட தெலுங்கு ரீமேக் தாகூர் இருக்குல்ல, தாகூர் படத்துல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி கோர்ட்ல வாதாடி வெறும் 5 வருஷம் சிறை தண்டனையோட வெளியே வந்துருவாரு. அங்க அந்த மாதிரி டெட் சீன்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தெலுங்குல ஒரிஜினல் டெம்பர் படத்துல ஜூனியர் என்டிஆருக்கு சாதகமா ப்ரூஃப் கிடைச்சு அங்க வந்து விடுதலை ஆயிடுவாருங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதை ரீமேக் பண்ணும்போது விஷாலுக்கு வந்து அந்த ப்ரூஃப் கிடைக்காத மாதிரி, அதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போன மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை இதாக மாத்திருப்பாங்க. அதே மாதிரி வானம் தெலுங்கு வெர்ஷனோட ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா வேதம்ல அல்லு அர்ஜுனும் மனோஜ் பஞ்சி 2 பேருமே தியாகம் பண்ணி இறந்து போற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. ஆனா தமிழ்ல பார்த்தோம்னா சிலம்பரசன் மட்டும்தான் இறந்து போற மாதிரியும், பரத் வந்து வெறும் ஒரு கை மட்டும் தான் இறந்து போற மாதிரி சீன் மாத்திருப்பாங்க. இதுக்கு மேல என்ன, இந்த ரீமேக் இந்த ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண மற்ற படங்கள்லாம் சேர்க்கல, இது மட்டும்தான். வேற ஒன்றும் ரீமேக் மாற்றம் பண்ண மாதிரி தெரியல. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அதுக்கு வீரம் ஹிந்தி ரீமேக்ல பாத்தீங்கன்னா நாசர் கேரக்டர் வந்து டோட்டலா மாத்திருப்பாங்க, வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு. வெங்கடேஷ் வந்து அவர் பாசா கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ல போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒன்று சொல்லியிருந்தாரு. அது வந்து முந்தானத்தோடது. இன்னைக்கு போட்டிருந்தது என்னன்னா, இது வந்து நேத்து போட வேண்டியது, நேற்று படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதை விட்டேன். அதனால இன்னைக்கு ரீல் ஃபேக்ட்ஸ் என்னன்னா, ஹீரோக்கள் மாற்றம்.
படம் ஷூட்டிங் தொடங்கப்பட்டோ அல்லது போட்டோ ஷூட் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் மாற்றப்பட்ட படங்கள் லிஸ்ட் தான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். அது ஒன்று மிஸ் ஆகி இந்த வேணுக்கே மிஸ் பண்ணேன். அப்போ யாராவது கமெண்ட் சொல்லுவாங்கன்னா அது இன்னும் 2 நான் மறந்துட்டேன். அதையும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா நேருக்கு நேர் அஜித் நடிப்புல ஆரம்பிச்சு சூர்யாட்ட போச்சு, கஜினி அஜித் நடிப்புல மிரட்டல்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சூர்யாட்ட கஜினின்னு போச்சு, நான் கடவுள் அஜித் ஆர்யா, எந்திரன் கமல் டு ரஜினி, பராசக்தி சூர்யால இருந்து சிவகார்த்திகேயன், உன்னை நேர்த்து விஜய்ல இருந்து சூர்யா, ஆடுகளம் ஹீரோயின் ரோல் மாற்றம், திரிஷால இருந்து டாப்ஸி, ஃப்ரெண்ட்ஸ்லயும் அதே மாதிரி ஹீரோயின் ரோல் ஜோதிகாவும் சிவலட்சுமியும் மாறினாங்க. படத்துல சிம்பு நடிச்சிருந்தார், போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜீவா போயிட்டாரு. அதே மாதிரி ஏறுமுகம்னு ஒரு படம் அஜித் படம் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஜெமினிங்கிற பேர்ல விக்ரம் நடிப்பு வெளி வந்துச்சு. அதுல நான் மிஸ் பண்ண படம் வந்து நியூ மட்டும் நான் வேண்டடா மிஸ் பண்ண யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு வந்து வணங்கான் சூர்யா படம், நியூ இல்லாம நந்தா சொல்லியிருந்தாங்க. நந்தா வந்து ஷூட்டிங் போகல நினைக்கிறேன், அஜித் தான் புக் பண்ணாங்க. பட் ஷூட்டிங் போகல, போட்டோ ஷூட் நடக்கல, அதனால நான் நந்தா ஆட் பண்ணல. பட் ஸ்டார் போட்டோ ஷூட் நடந்துச்சு. ஸ்டார் ஹரிஷ் கல்யாண் நடிக்க ஆரம்பிச்சு கவின்கிட்ட மாறுனுச்சு. அடுத்தது வந்து திருமலை நர்மதா அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிகா ரிப்ளேஸ் பண்ணாங்க. கரெக்ட். மற்றதெல்லாம் வந்து வெறும் இதுதான். நான் சந்திரம்பிகையில் வந்து சிம்ரன் நடிக்கிறாங்கன்னு தான் வந்துச்சு, தவிர நடிக்கல. இதெல்லாம் வந்து கமெண்ட்ல பண்ணியிருந்தது, அவ்வளவுதான். பிரகாஷ் பாய், ஜக்கு பாய், ரஜினி தானே நடிக்க வேண்டியது இருந்துச்சு. அது எதுங்க? ஜக்கு பாய். ஆமா ஜக்கு பாய். ஆனா அதுக்கப்புறம் யாருமே எடுக்கலையே. சரத்குமார் நடிப்புல வந்து வேற படம் இல்ல, அந்த ஜக்கு பாய்ங்கிற பேரை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஜக்கு பாய் படத்தை பயன்படுத்தல. ஓகே. ஈகோ டவுட் கேட்க கூடாது. நான் படம் பார்க்கல. இல்லைங்க படம் பரணி நாளைக்கு பார்க்க போறேன். இனிமேல் நாளைக்கு ஃப்ரீ டைம். நான் மனசங்கர வரசபத்துக்காரு தான் பாசி மனசங்கர வரப்பிரசாதுக்காரு தான் நாளைக்கு பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆகலன்னா நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து குற்றம் என்னமோ சொன்னீங்களே, குற்றமே தண்டனை என்னமோ சொன்னீங்களா, என்னது குற்றம் புரிந்தவனும் ஈகோ 2 தான் நாளைக்கு பார்க்க போறேன். ஓகே ஓகே மகேஷ் ப்ரோ டிஎம்ல கேளுங்க, ஸ்பாயிலர் இருந்துச்சுன்னா. இல்ல நான் படத்தை பத்தி இல்லைங்க, காஸ்டிங். இந்த மோகன் போத்தனா வர்றாருல ஃப்ரெண்ட், அவர் வினீதா? ஆமா ஆமா ஆமாங்க. அதுவே எனக்கு தெரியாது. இப்பதான் ஜஸ்ட் ஏதோ ட்வீட் பாத்துட்டு இருந்தேன். அவர் மாறியே தெரியல, சுத்தமா தெரியலங்க. அவர் மாதிரி ஆளே மாறிட்டாரா? மொபைல்ல பாத்தீங்க? எனக்கு தெரியல. நான் அவரை ரீசெண்டா பார்த்தது இல்ல போல. அப்பனா நான் அந்த சந்திரமுகி டைம்ல பார்த்ததுன்னு நினைக்கிறேன். சந்திரமுகி டைம் சத்தியமா அடையானது இல்ல. சர்வம் தலைமயம்லாம் பாக்கலையா? அந்த படம் எல்லாம் பாக்கலையே. அவர் அப்ப பார்த்ததான் இப்பதான் பாக்குறாராம். அதான் எனக்கு நிஜமாலுமே அவரை தெரியல. நான் இப்ப எதாச்சும் ட்வீட் பார்க்கும்போது வினீத், நான் என்ன வினீத்னா கேள்விப்பட்டமா இருக்கேன்னு பார்த்தா, அப்புறம் பார்த்தா அந்த வினீத் தான் அவரு. ஆமா அவர் தான் நடிச்சிருக்காரு. ஏன் பண்ணி ப்ரோ, அந்த படத்துக்கு அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல எல்லாம் சேலஞ்ச் பண்ணலையா? எதுக்கு சேலஞ்ச் பண்ணணும்? நாய்களாம் வச்சு எடுத்திருந்தாங்களே. அவங்க நாயை வந்து துன்புறுத்தினா தாங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க. நடிக்க வச்சாலே அதான் பிரகாஷ் பாஸ் சொன்னாங்களே, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கூட ஒரு ஏங்க எவ்வளவு படத்துல நாய்கள் நடிக்க வச்சிருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா சார்லி 7 சார்லி எல்லாம் அப்படிலாம் ஓடிச்சுல, அதெல்லாம் இல்லைங்க. துன்புறுத்துற மாதிரி தமிழ்ல அது மாதிரி வச்சாலே இப்ப எதுக்கு நடிக்க வச்சீங்க அதெல்லாம் கேட்பாங்கல்ல அனிமல் வெல்ஃபேர்ல. அது போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்ப அனிமல் போர்ட்ல கிளியரன்ஸ் வாங்கிட்டு டைட்டில் கார்ட்லயும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். No animals were harmed during the shooting of the film. அந்த மாதிரி. ஆக்சுவலா இன்னொரு விஷயம், நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். பட் எல்லா படத்துலயும் அந்த டிஸ்க்ளைமர் போடுவாங்க, இந்த படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து இது ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல எனக்கு யாராவது இது மீன்ஸ் யாரோன்ற அந்த படத்துல அதை ஃபுல்லா வாசிச்சாங்க ஒரு நரேட்டர். அந்த இன்ட்ரோ டைலாக் சொல்ற இன்ட்ரோ இதுல வர நரேட்டர் அந்த இது அப்படியே ஃபுல்லா வாசிச்சாங்க. நான் அந்த மாதிரி எந்த படத்துக்கும் பார்த்த மாதிரி தெரில. இன்னொரு விஷயம், எனக்கு மட்டுமா தெரில, அந்த இன்ட்ரோல வர அந்த நரேஷன் வந்துட்டு அனிமேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு வாய்ஸ் கிளாரிட்டியாவே இல்லை. எனக்கு நான் சப்டைட்டில் பார்த்து தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட்ல வர்றது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சோன்னா சவுண்ட் மிக்ஸில் ஏதோ சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த படத்துல ப்ரோ? பராசக்திலையா? பராசக்தியில ஃபர்ஸ்ட் அந்த அனிமேஷனோட சேர்த்து நரேட் பண்ணுவாங்களோ ஒரு பொண்ணு. ஓகே. இங்க வேற வெர்ஷன் பொண்ணு இல்ல சுதாகுங்கரா தான் கடைசில சொல்றது சுதாகுங்கரா ப்ரோ. அது என்ன பொண்ணுன்றீங்க? என்ன பரணி, உங்க வயசுக்கு பொண்ணு தானே சுதாகுங்கரா? சபாஸ் சபாஸ் மோப்ளே சபாஸ்.
ஐயோ ஆனா சத்தியமா நீங்களா பிரகாஷ் ப்ரோ சொல்றது எனக்கு டேரக்டரோட எனக்கு வாய்ஸ் இன்னொரு ஐடென்டிஃபை பண்ண டவுட்டு. முடியலையா பரணி ப்ரோ? இல்ல 2-3 வாரமா தமிழ்ல பெருசா எந்த படமும் வரல. பொங்கலுக்கு பெரிய படம் வருதுன்னு இவர் ஜனநாயகம் லாஸ்ட் மினிட்ல அவுட்டு. நான்லாம் நினைச்சேன் நல்லா பெரிய ஹாலிடே இருக்கு, பயங்கரமா இது ஒரு வேற மாதிரி ஒன்று டே ஒன்று வரும், பயங்கரமா போகும்னு நினைச்சேன். பட் இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி? என்னது எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் டல்லா தான் போற மாதிரி இருக்கு பராசக்தி. கொஞ்சம் இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்குன்னு தோணுது. அது இந்த புரட்சி பட கான்செப்ட்னால நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் ஓகே தான் ப்ரோ, கன்சிடரிங் இது மற்ற ஸ்டேட்ஸில் எனக்கு எப்படின்னு தெரில. பட்டு இந்த ஹாலிடேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ள வந்துருவாங்க. வேற இது இல்லைல்ல. இப்போ மேபி பரணி ஒரே ஒரு வாத்தியார் வந்துச்சுன்னா அது என்ன சொல்ல, மேபி அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு தோணுது, நல்லா இருந்துச்சுன்னா. கண்டிப்பா. ஸோ பர்னி ப்ரோ, அது ஜனநாயகன் சைன் பண்ண தியேட்டர்ஸ்னா இப்போ பராசக்தி போட்டாங்களா? ஆமா. எப்படி கடைசி லாஸ்ட் மினிட்ல சைன் பண்ணிட்டாங்களா? ஆமாம் ப்ரோ, அப்போ ஜனநாயகன் வரலன்றப்ப அப்புறம் பராசக்தி தான் எடுத்து போடுவாங்க. ஓகே. படம் பிடிக்கவே வரலையே பரணி, ஆனா எப்படி பொங்கல் வின்னு ஃபர்ஸ்ட் போட்டீங்க, கூட யாருமே போட்டீங்க? ஐயோ அதை விடுங்க, அது எங்க பரணி ப்ரோ, அது நான் இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அது இன்ஸ்டாலயே வந்து உங்க ட்வீட், அது உங்களுக்கு டிஎம் பண்ற மாதிரி. இல்ல நோ டோன்ட் வரிமா வீரன், நான் பார்த்துட்டேன், ஃப்ரீயா விடுங்க. ஆக்சுவலா அது அதை நீங்க போட்டிருக்கவே வேணாம், அதை தவிர்த்திருக்கலாம். அது அவருக்கு ட்ரால் தான் வாங்கி கொடுப்போம். கமல் ப்ரோ 1.5 லட்சம் வியூஸ். நான் வந்துட்டு பொங்கல் பிளாக் பஸ்டருக்கு பொங்கல் வின்னர்னு ஏதோ ஒரு இதுல போட்டேன், அது ஒரு மைண்ட் தட் போட்டேன். அதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்ல, நான் போய் தூங்கிட்டேன். அந்த அன்னைக்கு செம்ம டயர்டு, எனக்கு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதாச்சு. சரி ப்ரோ, ஒருவேளை டிராஃப்ட் ட்வீட்டா முன்னாடியே எடுத்து வச்சிட்டீங்களா? இல்ல கமல், டிராஃப்ட் ட்வீட் அப்பாடா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாதியா. எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க பிரகாஷ் ப்ரோ, எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா யாரும் கேட்கல, கமல் மட்டும் சுத்தமா கேட்டாரு. இவர் ஒருத்தர் டிராஃப்ட் இல்ல பரணி ப்ரோ, அது டவுட் அப்படிதான் வரும். எல்லாருக்குமே தெரியாது நீ எஸ்கே ஃபேன். இது வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிரும்னு நினைச்சு முன்னாடியே கண்டென்ட் அனுப்பிட்டாங்க, அதனாலதான் இப்படி போட்டிருக்காருன்னு நினைப்பாங்க. அப்படிதானே ப்ரோ நினைப்பாங்க. கண்டென்ட் அனுப்புறவரே கண்டென்ட் அனுப்பிட்டாங்களான்னு கேக்குறீங்க, கண்டென்ட் அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. கண்டென்ட் அனுப்புறவ என்னத்த நீங்க கணிச்சீங்களோ போங்க, இதுல பேர் மாவீரன். சரி இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எனக்கு நான் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணலான்னு தோணுச்சு. சரி இருந்து போது விடுன்னு பண்ணல, வியூஸ் போயிருச்சு, டெலிட் பண்ண போங்க, கழுத நல்லா ரீச் ஆயிருச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட், ப்ரோ நீங்க இன்ஸ்டால செம்ம ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு. யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நானும், எனக்கு வந்து யாருமே அந்த ட்வீட் இது அந்த ரீல் நீங்க ஃபேமஸ் ஆகல, அது எஸ்கேக்கு ட்ரால் தான் வாங்கி கொடுத்துச்சு, நீங்க ஃபேமஸ் ஆகல. இல்ல அப்புறம் இன்னொன்னு போட்டீங்க செகண்ட் ட்வீட்ல, டாப் மோஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு போட்டீங்க. டாப் மோஸ்ட்னா அதுக்கு மேல யாருமே இல்லைன்னு அர்த்தம். சோ அதுமே நீங்க வேற மீனிங்ல போட போய் வேர்டிங்ஸ் வந்து கரெக்டா போடாம விட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வரதான் பரணி, இவங்க எல்லாம் யார் சொல்றதையும் கேட்காதீங்க. பரணி ஒரு நிமிஷம். பரணி கேக்குதா? கேக்குது. இனி நம்ம தான் எதுவுமே அதெல்லாம் கேட்க கூடாது. எஸ்கே தான் அடுத்த தளபதி, பிஆர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், அப்படித்தான் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல பர்னி ப்ரோ, அவர் அண்ணா சொன்னது எதுக்காகன்றது ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த தளபதி அவ்வளவுதான், அப்படித்தான் அப்படின்னு சொல்லுங்க. வேணாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்துட்டு எப்பயுமே எஸ்கே படம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பேன். அந்த டைம்ல ஏதாவது ஒரு 2-3 ட்வீட் போடுவேன், இல்லைன்னா சொல்ல. அதுதான் இப்போ கூட வந்துட்டு நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல இந்த கோவிடுக்கு அப்புறம் நல்ல ஃபில்மோகிராஃபி இருக்குன்னு சொல்லி, அதை நான் 9:15 ட்வீட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. அதுக்கு முன்னாடி பிரகாஷ் சூர்யா நடிச்சிருந்தான்றாங்க. சூர்யா நடிச்சிருந்தா என்ன, நேத்து காலைல 4 நெகட்டிவ் ஸ்பேஸ் போச்சு. சூர்யா நடிச்சிருந்தா 10 போயிருக்கும். அத பத்தி தான் கேட்கணும். பரணி ப்ரோ, பராசக்தியோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வந்து ஏதோ ட்வீட் போட்டுருக்காரு பாருங்க, அதெல்லாம் எல்லா படத்துக்கும் நடக்கிறது தானே, இதெல்லாம் ஏன் ஒரு ட்வீட்டா போட்டுட்டு இருக்காரு? ஏங்க அவரு போட்டு பாருங்க, அவரு ட்விட்டர்ல ஃபுல்லா இது எல்லாத்தையும் நடக்கிறது தானே. கங்குவா நடந்தது, அவருதான் அந்த காப்பாத்துற போலீஸ், நடந்துச்சு. எஸ்கேவை காப்பாத்துற போலீஸ் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். என்ன போட்டிருக்காரு கீழே கமெண்ட்ல போட்டிருக்கீங்க பாருங்க. இது வந்து எல்லா படத்துக்கும் நடக்கிறதா, இதையே சொன்னாரு வெல்கம் டு பிக் லீக்னு.
இதெல்லாம் 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 நடக்கதான் செய்யும். எனக்கு எனக்கு ஷுவரா இல்ல. அதனால நான் வந்துட்டு அதை அசியூம் பண்ணி என்னால சொல்ல முடியாதுன்றதுனால சில விஷயங்கள் நான் வந்துட்டு சொல்லல. பட் ஓகே, ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். அவருக்கு பிடிச்சது ஏதோ இல்ல ஒரு ப்ரொடியூசரே இது போட தேவையில்ல. இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் போயிட்டு இக்னோர் பண்ணிடு தானங்க, விடுங்க. இது மாதிரி தனஞ்சயனால விட மாட்டேங்கிறீங்க. தனஞ்சயனு ஞானவேல் ஏதோ சொன்னா விட மாட்டேங்கிறீங்க. இவரை மட்டும் விட்டுறீங்க. இவரை மட்டும் விட்டுறீங்கன்னா நீங்க போய் கடிங்க. யாரு வேணான்னு சொன்னா? யாரு இவரு? கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விடுங்க. படத்தை பாக்கலையா? படத்துல அவர் இருப்பாரு. காப்பாத்து வரல மாவீரன் ப்ரோ, எஸ்கேவை காப்பாத்து வரல. ஸ்பாயிலர் சொல்லட்டுமா? சரி ரைட், எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. அவர்தான் தேவ் ராம்நாத். பேச்சு படத்துல நடிச்சிருப்பாரு, பேச்சு படத்தை தயாரிச்சிருப்பாரு. இந்த படத்துல ஸ்பேஸுக்கு வந்திருக்கிறாரு. நம்மளோட நண்பர் தான், நம்ம எல்லாருக்கும் நண்பர் தான். அவருதான் இந்த படத்துக்கு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரும். ஃப்ரீயா விடுங்க மாவீரன். ஓகே ஓகே, ஃபேஸ் இப்பதான் ஜூம் பண்ணி பார்த்தேன். ஃபேஸ் மாரி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் பர்னி ப்ரோ. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. பராசக்தி பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? நாங்க கேட்க வேண்டியது நீங்க கேக்குறீங்க. அந்த இந்த இந்த என்ன படம் அது? எங்க வசனத்தை நான் சொல்ல விட நீ சொல்லிட்டு இருக்கேன்னு ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்களேங்க, சார்பட்டா பரம்பரையில அந்த இவர் சொல்லுவாரு. கரெக்ட். இங்க யாரு கேக்குறீங்கன்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ, பரணி ரெண்டு பேர்த்திட்டையும் பாத்துட்டீங்களான்னு கேள்வி வேற. பிரகாஷ் ப்ரோ இல்ல, அவரு வாண்டடா கேக்குறாரு. அவர் அந்த இந்த படத்துல வருவார்ல, வேட்டை மாரிமுத்து. அவர் பேர் என்ன? எதுலண்ணா? அட சார்பட்டா பரம்பரையில வருவார்ல, மகான்ல கூட அமைச்சர் துள்ளி குதிப்பார்லங்க. அப்ப சொல்ல எங்க வசனத்தை நாங்க சொல்ல வேண்டியதா நீ சொல்லிட்டு இருக்கிற. வேட்டை முத்துக்குமார் சார்பட்டா பரம்பரை அவருக்கு டைலாக் வச்சிருப்பாங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க காலம் அப்படின்ட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அவர் கேக்குறாரு, நம்ம கேட்க வேண்டியது அவர் கேக்குறாரு நம்மள்ட்ட. சரி கேளுங்க. இல்ல ப்ரோ, நான் இன்னும் படம் பாக்கல. ஆக்சுவலா ரிவ்யூஸ் பார்த்துட்டு நான் படம் பாக்கல. சரி, சோ அதான் உங்கள்ட்ட கேட்டேன். படம் பார்க்க மாட்டீங்க, சொல்லுங்க. அது வேற விஷயம். என்ன ப்ரோ, புக்கிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. பராசக்திக்கு பிக்கப் ஆகுமா? பதிலையும் சொல்லிருங்க. கேள்வி கேட்டு பதில் ஒண்ணு வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு மைண்ட்ல வச்சிருப்பீங்க, சொல்லிருங்க. நேத்தும் போயிடுச்சு, இன்னைக்கும் காலையில அதுதான் போச்சு, நாளைக்கு காலையிலயும் அதுதான் போகுது. கம்மியா தான் இருக்கு. ஒரு 1 மில்லியன் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசுவோம். ஒரு 5 days டைம் கொடுங்க. இல்ல ப்ரோ, சோலோ ரிலீஸா இருக்கு. ஜனநாயகன் வந்து இன்னும் கம்மியா இருக்கும் போல இருக்கு. ஆமா ப்ரோ, ஜனநாயகன் விஜய் படமாச்சு. அப்படி இருக்கிறப்ப அது கூட பராசக்தி வரப்போ ஜனநாயகன் தானே. பொங்கல் வின்னர் மாரி ப்ரோ, பொங்கல் வின்னர் விட்டுருங்க, அவர் விட்டுருங்க. பொங்கல் வின்னர் போட்டி போட்டது ஒரே அளவு வச்சுக்க ப்ரோ. நீங்க பொங்கல் வின்னரா இருந்துக்கோங்க. சந்தோஷம் தான். தேங்க்யூ. இல்ல கீழே ஷேர் ஆயிருக்கலாம் அந்த ட்வீட். அதுல இருக்கிற ஹோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். மச்சா நீ உலக ஃபேமஸ் ஆயிட்டடான்ற மாதிரி இருக்கு பேரு. யாருங்க? புரியல, என்ன ட்வீட்? இல்ல யார் யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்களா? இல்ல அந்த ப்ரொடியூசருக்கு இப்ப நீங்க போட்டீங்களா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காருல, அதுல அந்த ஹோஸ்ட். ஓகே. தீபம் அனந்த் இன்றைய கடைசி. ஒரு நிமிஷம், எந்த ட்வீட்? இருங்க. அந்த ட்வீட்டை பாருங்கப்பா. யூ ஆர் லிசனிங் அனனிமஸ்லின்னு வந்திருக்கு. அவர் அந்த ஸ்பேஸும் போய் கேட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு போல. ஆமா தேவ் ராம்நாத் ட்வீட் தான். இந்த மாதிரி ஸ்பேஸுக்குலாம் ஆள் வருவாங்க போல. இன்னொன்னு போட்டிருக்காரு பாருங்க, பிஎம்எஸ்ல போயிட்டு ஒருத்தர் 1 ஸ்டார் கொடுத்து ஒர்ஸ்ட்னு போட்டிருக்கான். அதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சிருக்காரு. இல்ல கமல், நானே நிறைய ஸ்பேஸ் அனனிமஸா கேட்டுட்டு தான் இருக்கேன் கமல். பரணி ப்ரோ, நீங்க எங்க ஸ்பேஸ கேட்க தேவையில்ல, அதெல்லாம் ரெக்கார்டிங். இல்ல பரணி ப்ரோ, எல்லா படத்துக்குமே 1 ஸ்டார் கொடுத்து எவனாவது ஒருத்தன் திட்டி வச்சிருப்பான். இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கிட்டு அதெல்லாமா போட்டுட்டு இருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல போய் பாருங்க. பிஎம்எஸ் ஸ்கிரீன்ஷாட்ல வந்து கீழ ஒருத்தர் 1 ஸ்டார் கொடுத்து ஒர்ஸ்ட்னு போட்டுருக்காங்க. அத ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்காரு. ஓகே. ஆமா, இப்பதான் பார்த்தேன். அதெல்லாம் எப்படி ப்ரோ எல்லாமே அவங்க மேலேயே பழிப்பட முடியும்? இது என்னங்க இது? பிஎம்எஸ் வந்து படம் பார்த்தவங்க மட்டும் தான் போட முடியும். அதுல யாராவது ஒருத்தர் போட்டுப்பானுங்க. இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் போடுவானுங்க. இல்ல அது ஃப்ரீயா விடுங்க. அவர் வேற ஜோன்ல இருக்காரு போல.
ஆனா இதே மாதிரி எங்க அக்கா கங்குவாக்கு வந்து சொன்னா அவ்வளவு அடி விழுந்துச்சு. எல்லாம் காலம் தான் பத்தி நான் வந்து இல்ல கரெக்ட் தான். சரி, இதுக்கு எதுவும் கருத்து சொல்ல விரும்பல. இதுவும் வேற ஒரு ட்ராக்ல போவோம். நல்லா ஸ்பேஸ முடிச்சிடலாம். ஆமா முடிச்சிடலாம். மாரி ப்ரோ ஏன்னா சும்மா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அவர் வேற ட்ராக்ல போவோம். அவர் சொல்ற பாயிண்ட் வந்து நீங்க இதா பாக்குறீங்க. அது வேற ஒரு விஷயம் இருக்கு அதுல. பட் அது ஓப்பனா பேச முடியாது. இல்ல அதனால அதனாலதான் நானும் எதுவும் சொல்லல பிரகாஷ் bro. நான் சொன்னேன்ல, நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஆமா, ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. அது இல்ல வேணாம் அதான் சொல்றேனே. சில உண்மைகளை சினிமால வந்து பேச முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். சினிமாங்கிறது ஒரு மேஜிக். அதுல ஒரு மாயம் ஒண்ணு இருக்கு. அந்த மாயம் வந்து பல விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. அதுல ஒரு விஷயம் அது அவர் போட்டிருக்க பீரியடோட உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது வேற விஷயம். அதனால விட்டுருவோம். நாளை சந்திப்போம். பாய். எஸ் ஓகே பாய். தேங்க்ஸ் ஆல். பாய். பாய் பாய்.